श्रीगुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। नारायणः परो व्यक्तादण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्तिने लोका सप्तद्वीपा च मेदिनी। சரியா வரலையா? सर्वेभ्यो नमस्काराः। स्वीकृतं विषयम् अवलम्ब्य किञ्चित् प्रस्तूयते। महात्मानः अनेके विराजन्ते। विशिष्य मम प्रथमे गुरवः सन्ति। तेषां सर्वेषां पुरस्तात् यदवगतं तत् निवेद्यते। सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. கீதாசாஸ்திரத்தில் உபசம்ஹார ஸ்லோகம்னு சொல்கிறது. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பெரிய மகாத்மியத்தோட மற்ற மதங்களிலையும் மற்ற சம்பிரதாயங்களிலையும் வேதாந்த மதங்களிலையும் இதை எடுத்துட்டு இருக்கார். இந்த ஸ்லோகத்தை கீதா என்ற கிரந்தம் அப்படின்னா மகாபாரதத்தில் சேர்ந்த இந்த ஒரு கிரந்தம். அத்தியாயங்கள் இங்கே முடியறதில்லை, இன்னும் கொஞ்சம் போயின்னு இருக்கு. அர்ஜுன விஷாத யோகத்தில் ஆரம்பிக்கிறது. ஆனால் கீதா சாஸ்திரம்னு சொல்லும் பொழுது கீதா சாஸ்திரம்னு எதை சொல்கிறதுன்னு கேட்டால் பகவானுடைய உபதேசத்தை சொல்கிறது. அப்போ பகவான் உபதேசம் எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கே கீதா சாஸ்திரத்தினுடைய ஆரம்பம். அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசூஷ்ச நானுசோச்சந்தி பண்டிதாக சொல்லி பகவானுடைய உபதேசம் ஆரம்பிக்கிறது. இங்கே ஒரு சூத்திர வாக்கியம் மாதிரி பண்டிதாக ந அனுசோச்சந்தி ஆரம்பிச்சிருக்கார். பண்டிதன்னா ஏதோ ஒரு ஞானம் உடையவர், அது அப்பேற்பட்ட ஞானம். எதனால் சோகமே வர்றது இல்லையோ அப்பேற்பட்ட ஞானம். அந்த ஞானம் சோக நிவர்த்திக்கு காரணம்னு ஆரம்பத்திலேயே ஒரு பிரதிஜாரூபமாக சொல்லி வைக்கிறது. அப்படி தானே சாஸ்திரம்னா ஒரு பிரதிஜை இருக்கணும், அதுக்கு ஒரு ஹேது இருக்கணும், உபபாதனம் இருக்கணும். கடைசியில் முடிக்கும் பொழுது மா சுச்சகான்னு வர்றது. அப்போ இது ரெண்டும் சேர்த்து உபக்கிரம உபசம்ஹாரங்கள்னு சொல்லி ஒரு பிரகரணம்னு சொல்கிறது. கீதா சாஸ்திரம் ஒரு பிரகரணமாக எடுத்துட்டு பகவத்பாத பாஷ்யம் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு உபன்யாசம் மாதிரி நினைக்கக்கூடாது. இது வாக்கியார்த்தம் தமிழில் சொல்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் சொல்ல தெரியும். ஏன்னா அது சாஸ்திரத்தினுடைய நிரூபண பத்ததி எப்படி இருக்குதுன்னு அது சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் புரியாது யாருக்கும். ஓரளவுக்கு புரியும் தமிழில் சொன்னால். அதுக்காக தமிழ் சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு வாக்கியம் நமக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் கிடைச்சால் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை எப்படி தெளிவாக நிரூபணம் பண்ணுற ஒரு பத்ததி இருக்குது நமக்கு. அப்படியே அர்த்தம் சொல்கிறதில்ல, அது பூர்வாபர சம்பந்தத்தோடு சேர்த்து அந்த அர்த்தத்தை எப்படி சொல்கிறது என்றது அது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதுக்கே ஒரு சயின்ஸ் இருக்குது, அதுக்கே ஒரு சாஸ்திரம் இருக்குது. அப்படி நம்மளுடைய சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் அப்படி தான் வந்திருக்கு. அதில் இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா இதில் ஒரு சின்ன விவாதத்துக்கு விஷயம் இருக்குதுன்னு தோன்றது. ஏனால் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அஹம் த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா இத்யத்ர சர்வகர்ம சந்நியாச பூர்விகா ஆத்மஜான நிஷ்டா விதீயதே பகவத்பாதால் சொல்லியிருக்கார். சர்வகர்ம சந்நியாச பூர்விகா ஆத்மஜான நிஷ்டா சோக நிவர்த்தியர்த்தம் விதீயதேன. அப்படின்னா என்ன அர்த்தம்? விதீயதேன்னு சொன்னால் கர்மசாஸ்திரத்தில் கர்மகாண்டத்தில் இருக்கிற விதி மாதிரி இல்லை. இது தெரிவிக்கிறது.
இதுதான் காரணம். சர்வ கர்ம சந்நியாசம், எல்லா கர்மாக்களையும் சந்நியாசம் பண்ணிண்டு அப்படி ஒரு ஆத்மஜான நிஷ்டை என்ற நிஷ்டையோடு இருக்கிறவனுக்கு தான் சகல சோக நிவர்த்தியும் வரும். இது சோக நிவர்த்திக்கு, சர்வ சோக நிவர்த்திக்கு இதுதான் காரணம். இப்படி ஒரு என்ன சொல்கிறது, சாஸ்திர இதில் சொன்னால் காரிய காரண பாவம்னு சொல்கிறது. இது இருந்தால் அது இருக்குது. இப்படி ஒரு சந்நியாச நிஷ்டை, ஆத்மஜான நிஷ்டை எவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் சோக நிவர்த்தி இருக்குது என்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பர்யார்த்தம்னு சொல்லியிருக்கார். இந்த தாத்பர்யார்த்தத்தை நம்ம ஸ்லோகத்தை எடுத்துட்டு அதில் பதார்த்தங்கள் பிரித்து காமிக்கணும் இல்லையா? இப்படி தான் அர்த்தம் சொல்லி நம்மளால் முடிக்க முடியாது. ஒரு நிரூபணம் பண்ணுறதுன்னு அதற்கு ஒரு பద్ధதி இருக்கணும். அந்த அர்த்தம் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லணும், இல்லைன்னா யாரையும் ஏற்றுக்க முடியாது. அப்படி பார்த்தால் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களோட சரியாக ஒற்றலையோ பகவத் பாதால் சொன்ன அர்த்தம் சர்வதர்மான் பரித்தியஜான்றது சரி. மாம் ஏகம் சரணம் விரஜான்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யதாஸ்ருதார்த்தம்னு சொல்லுவோம். யதாஸ்ருதார்த்தம்னு சொன்னால் அப்படி ப்ரைமரி மீனிங், அந்த ஸ்லோகத்துக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம், அந்த அர்த்தத்தை விட்டுண்டு வேற ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்கிற மாதிரி இருக்கேன். சாதாரணமாக சாஸ்திர பண்டிதாள் ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சும்மா ஒரு அர்த்தத்தை விடுற சம்பிரதாயம் இல்லை. அந்த யதாஸ்ருதார்த்தத்தை விடணும்னால் அதுக்கு ஒரு காரணம் வேணும். அது இல்லாமல் யாரும் வியாக்கியானம் பண்ண மாட்டார், சாதாரணமாக பண்ண மாட்டார். விசிஷ்யா நம்மளுடைய பகவத்பாத பாஷ்யத்தில் பகவத்பாதாச்சாரியால் அப்படி பண்ணுறதே இல்லை. அதுக்கு சுவாரஸ்யமாக கிடைக்கக்கூடிய அர்த்தத்தை வச்சுட்டு தான் இந்த பிரஸ்தானத்திரையும் போயின்னு இருக்கு. ஒரு கிருத்திமமான ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து அங்கே சேர்க்கிற ஒரு வழக்கம் இவருக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தினுடைய யதாஸ்ருத அர்த்தத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அர்த்தத்தை சொல்கிற மாதிரி இருக்குது. அது சரியா, ஏன் அப்படி சொல்கிறார் என்றதை கொஞ்சம் நிரூபணம் பண்ணுறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த சம்பிரதாயத்தில் சேர்ந்தவனும் இந்த ஸ்லோகத்தினுடைய பிரைமரி மீனிங் எடுத்துட்டு வியாக்கியானம் பண்ணவே இல்லை. யதாஸ்ருதார்த்தத்தை விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கான். இந்த ஸ்லோகம் அப்பேற்பட்ட ஸ்லோகம். அப்போ நமக்கும் பண்ணலாமே, அவ்வளோதான். ஆனால் அதனால மட்டும் அது ஒரு சமாதானம் ஆகாது. மற்றவா பண்ணுறா நம்மளும் பண்ணுறோம், அப்படி இல்லை. பாருங்க, ஏன் இதனுடைய யதாஸ்ருதார்த்தத்தை ஏன் விட வேண்டியதாக போச்சு? அது தெரிஞ்சுக்கணும்னால் முதல் யதாஸ்ருதமான அர்த்தம் என்ன, அந்த பதங்கள் பிரித்து அன்வயிக்கும் பொழுது கிடைக்கிற அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். பாருங்க, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய என்ன அர்த்தம் எல்லோருக்கும் தெரியும். எல்லா தர்மங்களையும் விட்டுண்டு. அதர்மத்தை பற்றி சொல்லவே இல்லை, அது சொல்லவே வேண்டாம், அது ஏற்கனவே ஆச்சு. அதர்மம் விடணும் என்றது பெரிய விஷயமா? அது தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அது புதுசாக சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. சாஸ்திரம் வியாக்கியானம் பண்ணும்பொழுது தர்ம பரித்தியாக இத்தியது அதர்மஸ்யாபி உபலக்ஷணம்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன், அதர்மத்தை விடணும் என்றது புதுசாக சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. ஏன்னா அது நம்ம மோரலாக இருக்கணும்ன்றது ஒரு அத்தியாத்ம சாஸ்திரம் வரைக்கும் வந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அது தர்மசாஸ்திரத்திலேயே அது ஆயிடுத்து, அந்த விஷயம் ஆயிடுத்து. அது சாதாரணமான விஷயம். எல்லோரும் அதர்மத்தை பண்ணாமல் தான் இருக்கணும். அதர்மத்தை முதல் விட வேண்டியதான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன விசேஷம்னா, சர்வ தர்மானபி பரித்தியஜ்யா. தர்மான் எது நமக்கு பண்ணுறதுக்காக ஸ்ருதி ஸ்மிருதிகளால் விகிதமாக இருக்கோ, நல்ல காரியங்கள், புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய, நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய நல்ல கர்மாக்கள், புண்ணிய கர்மாக்களை தர்மம்னு சொல்லுவோம் இல்லையா? தர்மம் சொன்னால் சாதாரணமாக நம்மளுடைய லோக பாஷையில் இருக்கிற அர்த்தத்தோட சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது தோன்றது. ஏன்னா தர்மம் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்பொழுது கடமைன்னு சொல்லுவோம் இல்லையா? அவசியம் பண்ண வேண்டியதுன்னு ஒரு அர்த்தத்தில் இருக்குது. இப்போது விருத்தாவை பரிபாலனம் பண்ணணும், புத்திரனாக இருந்தால் பிதாவை பரிபாலனம் பண்ணணும், அவசியம், இது தர்மம் சொல்கிறது இல்லையா? அவசியம் பண்ண வேண்டியதுன்னு அர்த்தத்தில் தர்மம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்துறது சாதாரணமாக லோக விவகாரத்தில். ஆனால் சாஸ்திரத்தில் அது மட்டும் இல்லை,
ஏன்னா அவசியம் பண்ண வேண்டியதுன்னு சொன்னால் என்ன, அது நித்திய நைமித்திக கர்மாக்கள் தான் அவசியம் பண்ண வேண்டியதாக இருக்குது. காமிய கர்மாக்களையும் தர்மம்னு சொல்கிறது. தர்ம லட்சணங்கள் பார்த்தால் நித்திய காமிய சாதாரணமாக தானே இருக்கு. நித்திய கர்மாக்களுக்கும் காமிய கர்மாக்களுக்கும் சேர்ந்த மாதிரி தான் லட்சணம் பண்ணுறது. அதனால் காமிய கர்மாக்களை பண்ணலைன்னா ஒன்றும் வரப்போகிறதில்லை. அது பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டாம், அவ்வளோதான். ஆனால் சாஸ்திரத்தில் காமிய எதெல்லாம் விதிச்சிருக்கோ பண்ணலாம்னு இருக்குன்னா அது தர்மம் தான், அவ்வளோதான். அவசியம் பண்ணணும்ன்றது மட்டும் தர்மம் இல்லை. அவசியம் பண்ண வேண்டியது தர்மம் தான். அவசியம் பண்ண வேண்டாம் காமியமாக இருந்தால் கூட தர்மம் தான். தர்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. லோகத்தில் அப்படி சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதை நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போது பகவான் என்ன சொல்கிறார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜா. எல்லா தர்மத்தையும் விட்டுண்ட, உனக்காக எதெல்லாம் பண்ண வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் விட்டுண்டு மாம் ஏகம் சரணம் விரஜா, என்னை ஒருத்தனை மட்டும் நீ சமாசிரயணம் பண்ண. அப்படின்னா சரண்டர் பண்ணுன்னு அர்த்தம். மாம் ஏகம் சரணாகதி, இந்த வார்த்தை பிரசித்தமாக இருக்கு இல்லையா, சரணாகதியை பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரணாகதினா என்ன? பகவான் ஒருத்தர் தான் எனக்கு சரணம் என்ற ஒரு சங்கல்பம், திருடமான ஒரு சங்கல்பத்தை எடுக்கிறது சரணாகதின்னு சொல்கிறது. இப்படி பண்ணால் என்ன உபயோகம்? அப்படி பண்ணுறதா இருந்தால் அகம், அகம்னா என்ன, யார்? நான். நான்னா இங்கே யார்? அகம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யார் சொல்கிறானோ அவன் தான் அர்த்தம். அகம்னு நான் சொல்கிறதா இருந்தால் நான், நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள், அவ்வளோதான். இப்போ இங்கே யார் சொல்கிறது? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறது. அப்போ இங்கே அகம் என்ற வார்த்தைக்கு யார் அர்த்தம் என்ன? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்த்தம். அப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. உன்னுடைய எத்தனை பாபங்கள் உனக்கு இருக்கோ, ஏற்கனவே எத்தனையோ ஜென்மாந்தரங்களில் இந்த ஜென்மாவிலேயோ பண்ணியிருக்கிற பாபங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இனிமே நீ தர்மம் விட போகிறான் இல்லையா, இப்போ அவசியம் பண்ண வேண்டியதான தர்மங்களை எல்லாம் நீ விட போகிறான். அதனாலே ஒரு பாபம் வரலாம். அங்கேயும் பயப்பட வேண்டாம். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதா இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. உனக்கு எந்த விதமான பாபமும் பாபத்தினால் வர வேண்டிய பலங்கள் கஷ்டங்கள் ஒன்றும் வராமல் நானே பார்த்துக்கிறேன். இதுக்கு மோக்ஷயிஷ்யாமி, பாபங்களிலிருந்த மோச்சனத்தை நானே கொடுக்கிறேன். மா சுச்சகா, கவலைப்பட வேண்டாம். இதுதான் இதனுடைய சாட்சாத் கிடைக்கக்கூடிய அர்த்தம். இதுதான். இப்போ இந்த அர்த்தத்தை எடுக்க முடியுமான்னு நீங்களே யோசித்து பார்க்கணும். இது வந்து என்ன, இந்த அர்த்தம் பாருங்கோ, நான் இந்த அர்த்தத்தை எடுக்க முடியாது. இந்த அர்த்தம் எடுக்கிறதா இருந்தால் எல்லா சாஸ்திரத்துக்கும் அப்பிராமான்யம் தான் வரும், ஏகப்பட்ட தோஷங்கள் வரும். பகவானுக்கு வைஷமியம் என்ற தோஷம் வரும். சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது கிருதகானம் அகிருதாபியாகம் இப்பேற்பட்ட தோஷங்கள் வரும் சொல்லலாம். அதனால் இந்த சரணாகதி என்ற ஒரு சித்தாந்தத்தை இப்படி வியாக்கியானம் பண்ணவே முடியாது. இப்போ நான் சொல்கிறது ஒரு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தையோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டிய விஷயம், இந்த அர்த்தம் இப்படி சொல்லலை வரும். அவளும் கொஞ்சம் ஆச்சாரியராக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து ஜாக்கிரதையாக தான் சொல்லியிருக்கார். ஆனால் இப்படி எல்லாமே விட்டுட்டு வாங்கோ நானே பார்த்துக்கிறேன் என்ற மாதிரி ஒரு அர்த்தம் அவருக்கு கூட சொல்லலை. அப்படி அர்த்தம் சொன்னால் நான் நினைக்கிறேன், இவா சொல்லுவா இல்லையா, கன்ஃபெஷன் சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்டியன்ஸ், அந்த கோஷ்டியில் போகிற மாதிரி இருக்கும். அது நம்மளுடைய ஆர்ஷ சம்பிரதாயத்தில் எங்கேயும் யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் பாருங்க, இப்போ நானே பார்த்துக்கிறேன், நீ பாபங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கோ அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுக்கு தான் பகவானுக்கு வைஷமியம்னு சொல்லுவோம். வைஷமியம்னா பக்ஷபாதம். எனக்கு முன்னாடி வந்து சரணாகதி பண்ணியிருக்கான் இவன், அதனாலேயே அந்த ஒரே ஒரு காரணத்தினாலேயே ஏற்கனவே இவன் பண்ணின பெரிய பெரிய பாபங்களை ஒன்றும் கவனிக்கவே வேண்டாம், அப்படியே மறந்துடலாம். பரவாயில்ல, சரணாகதி பண்ணியிருக்கான் இல்லையா, பாவம் ஒன்றுமே, இனிமேல் அந்த பாபங்களுக்கு ஒன்றுமே பலமே வேண்டாம். அப்படி ஒரு 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 தீர்மானம் பகவான் சொல்கிறதுன்னு வச்சுட்டு பார்த்தா என்ன வரும்? தனக்கு முன்னாடி ஒரு சரணாகதி பண்ணுறவனுக்கு மேலே அவ்வளோ ஒரு பிரீதியினால் எல்லாமே
எல்லா பாபத்தையும் அழித்து அவனை என்ன சொல்கிறது மோட்சத்துக்கு கொண்டு போகிறான்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஒரு லௌகிக பிரபு மாதிரி ஆகிடும். பகவான் சொன்னால் ஒரு லௌகிகனான ஒரு பிரபு தன்னை ஆராதனை பண்ணுறவனே எல்லாம் மேலே கொண்டு போயிடுவான், இல்லைன்னா வேண்டாம், அந்த மாதிரி ஆகிடும். சில பேர் கேட்பா, இப்போது பகவானிடத்தில் போய் வேண்டிக்கிறதுன்னு சொல்கிறது இல்லையா, அதுவே எதுக்குன்னு கேள்வி வரலாம். ஏன்னா பகவான் எப்படி இருப்பான் கேட்டால் சாஸ்திரத்தில் நிரூபணம் பண்ணுறபடியாக பார்த்தா நம்ம என்ன இருக்கும், கர்மபல வினிமயம்னு ஒரு வாக்கு. அப்படின்னா பாபம் பண்ணுறவனுக்கு பாபத்தினுடைய பலத்தை கொடுக்குறவன், புண்ணியம் பண்ணுறதுக்கு புண்ணியத்தினுடைய பலத்தை கொடுக்குறவன். உபபத்தியதேன்னு சூத்திரமே பண்ணியிருக்கு சூத்திரக்காரர். வைஷமிய நைர்கர்ணியே ந சாபேக்ஷத்வாத், கர்மபல சாபேட்சமாக பலத்தை கொடுக்குறவன். கொடுக்கறது என்னன்னு அர்த்தம், பலத்தை கொடுக்கறதுன்னா அப்படியே கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை. வர வேண்டிய பலத்தை அனுபவிக்க வேண்டிய சமயத்தில் அது ஏற்பாடு பண்ணுறது, அது ஒரு சர்வஜனான தான் பண்ண முடியும். அதனால் அப்படி ஒரு ஸ்தானம், இதுதான் பகவானுடைய ஸ்தானம். இப்படி தான் பகவானுடைய ஸ்வரூபத்தை சாஸ்திரங்கள் பார்க்குறதுனா, இப்போது பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணினா போகிறோம் இல்லையா, திருப்பி போய் பிரார்த்தனை பண்ணுறது எதுக்கு? ஒரு நான் பண்ணியிருக்கேன் பலத்தை கொடுக்கணுமே, அப்படி ஒரு பிரார்த்தனை எதுக்கு தேவைப்படுறது? பகவான் மேலே அது கர்ம பலத்தை கொடுக்கிறவன் மேலே ஒரு ஸ்ரத்தையே இருக்கணும்ன்றது எதுக்கு சொல்லணும்? அது வேணும்னு சொன்னால் என்ன, என் மேலே ரொம்ப ஸ்ரத்தையை காமிக்கிறான், அது அவன் மேலே ஒரு விசேஷமான ஒரு பிரீத்தி. அப்படின்னா லௌகிக பிரபுவுக்கு என்ன வித்தியாசம்னு கேள்வி வரும். சாதாரணமாக தான் எல்லாம் கேட்பான் இல்லையா, பண்ண வேண்டியது ஒழுங்காக பண்ணிட்டா போகிறோம், அதுக்கு மேலே பகவானிடத்தில் போய் அதெல்லாம் எதுக்குன்னு கேள்வி வரலாம். அதுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டால், பதில் சொல்லுவான்னு கேட்டால், இந்த பகவானிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுறது, பிரார்த்தனை என்ற வார்த்தையே சரியில்லைன்னு தோன்றது. என்ன சொல்கிறது, பகவானிடத்தில் ஸ்ரத்தையோடு இருக்கிறது என்றது அதுவும் ஒரு விஹித கர்மா. அதுவும் ஒரு விஹித கர்மா. விஹித கர்மாவை மட்டும் பண்ணினா போரும், பகவானிடத்தில் விசேஷமாக ஸ்ரத்தை காமிக்கிறது அது திருப்பி எதுக்குன்னு கேட்டால் அதுவும் ஒரு விஹித கர்மான்னு சொல்லி ஆகணும். அப்படி இருந்தால் அது பண்ணாமல் இருந்தால் அது மூலமாக ஏதோ ஒரு குறை ஏற்படும், அவ்வளோதான். இப்போ ஒரு குரு பாடம் சொல்கிறான், ஒரு வாத்தியார் பாடம் சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க. வாத்தியார் தர்ம புத்தியால் பண்ணுறான், அவளுடைய தர்மம் பண்ணுறான், நான் படிக்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு உதாசீனமாக இருக்கிறதோட ஒரு சிஷ்யன் ஒரு ஸ்ரத்தையோட ஒரு ஆதரவோடு பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது இல்லையா. உண்மையாக பார்த்தா என்ன இருக்குது, ஒரு வேளை பகவான் அந்த வாத்தியார் தன்னுடைய தர்மத்தை பண்ணுறேன் என்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான், இல்லைன்னு சொல்லலை. அந்த வாத்தியாருடைய பட்சத்திலிருந்து என்ன பாவமோ அது வேற விஷயம். ஆனால் ஸ்ரத்தையோடு இருக்கிறது என்றது ஒரு சிஷ்ய தர்மம் இல்லையா. அந்த ஸ்ரத்தை இல்லாமல் படிக்கிறதா இருந்தாலும், குருபக்தி இல்லாமல் படிக்கிறதா இருந்தாலும் படிப்பு வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் குருபக்தியோடு படிக்கிறதா இருந்தால் ஒரு விசேஷம் சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது இங்கே என்ன வருதுன்னா, பிரகிருதத்துக்கு வந்தால் பகவானே நம்ம ஒரு சரணாகதி பண்ணுறவன் மேலே அவ்வளோ ஒரு பிரீதியோட இவன் சரணாகதி பண்ணியிருக்கானேன்னு மட்டும் நினச்சிண்டு அவனுடைய பாபத்தை எல்லாத்தையும் போக்குறான், பகவான் நிவர்த்தி பண்ணுறான்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு லௌகிக பிரபுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு சந்தேகம் வரும். சந்தேகம் இல்லை, உண்மையாக தான் அப்படி தான் வரும், வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி வரும். அதனால் நம்மளுடைய பாவனை அப்படி இருக்கலாம், நான் பண்ணுறதுனுடைய பலம் இல்லை, பகவான் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு பாவனை வச்சுக்கணும். புராணங்களோ இதிகாசங்களோ எல்லாம் நம்மளுடைய பாவனையே கரெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறது. உண்மையாக நம்மளுடைய கர்மாக்களுடைய பலத்தை தான் கொடுக்கறதா இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன் என்னுடைய பலத்தை கொடு அப்படி இல்லை, நான் யதாசக்தி பண்ணியிருக்கேன் கூட நினைக்க வேண்டாம் பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா. நிஷ்காம புத்தியான்னு சொன்னால் என்ன அர்த்தம், பகவதர்ப்பண புத்தியா பண்ணுறது, அவ்வளோதான். நான் பண்ணியிருக்கேன் பலத்தை கொடு அப்படி கேட்டு வாங்கிக்க வேண்டியதில்லை. அப்படி கேட்குறதும் நான் பண்ணியிருக்கேன் என்ற அபிமானம் இல்லாமல் நிற்கும் பொழுது பகவான் இடத்தில் ஸ்ரத்தையோடு இருக்கிறதும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இந்த வித்தியாசம்தான் பார்க்கணும். இந்த நம்மளுடைய பாவனையை சரிப்படுத்துறதுக்கு புராணங்கள் உன்னுடைய என்ன சொல்கிறது, பகவதர்ப்பண புத்தியா பண்ணுறதா இருந்தால் தான், பகவானுடைய பிரீதி இருந்தால் தான் உனக்கு பலன் கிடைக்கும் சொல்கிறது புராணத்தினுடைய பாஷை. உண்மையாக என்ன அர்த்தம்,
பிரீதி கோபம் இதொன்னும் சொல்லவே முடியாது, சாஸ்திரியமாக நிரூபணம் பண்ணவே முடியாது என்றது ஸ்திதி. நாதத்தே கசிச்சித் பாபம் நஜைவ சுகிருதம் விபு, பகவானே சொல்லியிருக்கார் இல்லையா. பிரீத்தின்னா என்ன, கோபம்னா என்ன, இது சாஸ்திரியமாக நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அப்படியே போயிடும். அது ஒன்றும் கிடையாதுன்னா எதுக்கு புராணம் அப்படி சொல்கிறது? புராணத்தினுடைய பாஷை ஏன் எப்படி ஆச்சுன்னு கேட்டால், பகவானிடத்தில் பகவானுடைய பிரீதி மூலமாக தான் எனக்கு இந்த ஸ்ரேயஸ் கிடைக்கிறது என்ற பாவனையோடு நம்ம கர்மாக்களை பண்ண வேண்டியதாக இருக்குது என்றது புரிய வைக்கிறதுக்காக புராணங்கள் அப்படி சொல்கிறது. உண்மையாக இதுதான் வஸ்துஸ்திதி. அப்படி இருக்கும் பொழுது வஸ்துஸ்திதியே மாற்ற முடியாது. நீ சரணாகதி பண்ணுறதுனால மட்டும் இந்த கர்மாக்கள் எல்லாம் பலங்கள் எல்லாம் போயிடுத்து, பாபத்துக்கு பலம் கிடையாதுன்னு சொன்னால் அது சாஸ்திர விரோதமாக வரும்னு சொல்கிறது. அப்போது அப்படி பண்ணுறவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லௌகிக பிரபுவோட எந்த விசேஷமும் இல்லை, அவ்வளோதான் வரும். ஈஸ்வரன்னே சொல்ல முடியாமல் போயிடும். ஈஸ்வரத்துவமேவ பஜ்யதே தஸ்யான்னு வரும். இப்போ நமக்கு கேட்கலாம், இதுக்கு மேலே லௌகிக பிரபு ராகத்வேஷாதிகளோடு இருப்பான். ராகத்தை வச்சு ராகம் மூலமாக அவன் அப்படி பண்ணுறான். பகவானும் அப்படி தான் பண்ணுவான், ஆனால் ராகம் மூலமாக பண்ணுறதில்லை. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு மட்டும் போகக்கூடாது இல்லையா. பகவானே சொல்கிறான், டைரெக்டாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அகம் துவா சர்வேபிய பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்கிறான் இல்லையா. என்னுடைய ராகம் மூலமானு சொல்லலை, எனக்கு ராகமும் துவேஷமும் ஒன்றும் இல்லை, ராகம் மூலமாக அப்படி பண்ணுறதில்லை. ஆனால் உன்னுடைய சரணாகதியுடைய பலம் அது. அப்போ சரணாகதி என்றது ஒரு கர்மா, அதனாலேயே இந்த பலம் கிடைக்கிறது அப்படி சொல்லலாமே. சரணாகதி என்ற அது ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதனாலேயே அந்த பலம் கிடைக்கிறது. பகவானுடைய விசேஷமாக ஒரு ராகம் மூலமாக தன் மேலே என் மேலே இவ்வளவு ஒரு ஸ்ரத்தை வச்சுட்டு இருக்கானே, சரி பரவாயில்ல, அப்படி ஒன்றும் பகவான் பண்ணுறதில்லை. அந்த மாதிரி நீங்கள் லௌகிக பிரபுவோட சாமியத்தை யோசிக்கக்கூடாது. ஆனால் இந்த சரணாகதி பண்ணணும்னு சொல்லியிருக்கார், சரணாகதி பண்ணுறோம், பாபம் போச்சு அவ்வளோதான். இதனால் என்ன விசேஷம்னு கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பதில் சொல்லணும்னா, அப்படி சொன்னால் என்ன வரும், இந்த கர்மசாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியகாரண பாவம் இருக்கு இல்லையா, அதுவே கெட்டு போயிடும், அதுவே விட வேண்டியதாக போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப நிவர்த்தி வரணும்னா என்ன பண்ணலாம்? கர்மசாஸ்திரம்னா கர்மாக்களை விதானம் பண்ணக்கூடிய கர்ம காண்டுன்னு வச்சுக்கோங்க. அது ஸ்ருதியாக இருக்கட்டும் ஸ்மிருதியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. இந்த ஸ்ருதிகள் எல்லாம் பார்த்தா என்ன தெரிகிறது? கர்மாக்கள் நமக்கு பண்ணின பாப கர்மாக்களுக்கு நிவர்த்தி வரணும்னால் ரெண்டு வழி தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வழி? ஒன்று பலத்தை அனுபவிக்கிறதா இருந்தால் போயிடும். அந்த எவ்வளோ பெரிய பாபமாக இருந்தாலும் அதில் இகலோகமோ பரலோகமோ நரகமோ ஏதோ ஒரு இடத்துல அனுபவிக்க வேண்டிய பாபமாக இருக்குன்னா அந்த இடத்துல போய் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியில். அப்போ அனுபவிச்சாச்சுன்னா போயிடும். அனுபவத்தினால போகேன க்ஷயான்னு சொல்கிறது சாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது. போகேன க்ஷயா, போகம்னா சுகபோகம் மட்டும் இல்லை, துக்க போகத்தையும் போகம் தான் சொல்கிறது. ஆனால் அது மட்டும் இல்லை, பிராயஷ்சித்தேன நஷ்யந்தி பாபானின்னு இருக்கு இல்லையா. அப்போ இது ரெண்டும் வச்சுக்கலாம். பாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கர்மசாஸ்திரங்கள் எடுத்துட்டு பார்த்தா ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று அனுபவிக்கிறது, இல்லைன்னால் பிராயஷ்சித்தம் பண்ணி அந்த பாபத்திலிருந்து முக்தி கிடைக்கிறது. இந்த ரெண்டு வழி தான் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் புதுசாக ஒன்று சரணாகதின்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? அது தப்பாக போச்சேன்னு கேட்டால், இந்த கேள்வி அத்வைதிகள் கேட்கக்கூடாது. அத்வைத மதத்தில் நின்றுண்டு நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கர்மசாஸ்திரத்தில் சொன்ன அந்த நிவர்த்தக பாவம் இருக்கு இல்லையா, ரெண்டு விதமாக தான் பாபத்துக்கு நிவர்த்தி வரும். போகத்தினால இல்லைன்னா பிராயஷ்சித்தத்தினால. இப்படி தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. தத்துவஞானேன சர்வம் நிவர்த்தியதேன்னு இருக்கு. ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதேன்னு இருக்கு இல்லையா. அப்போது தத்துவஞானம் மூலமாக புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் மட்டும் இல்லை, புண்ணியத்துக்கும் நிவர்த்தி வர்றது இருக்குது. அப்போது இந்த கர்மசாஸ்திரத்தில் சொன்ன அந்த ரூல் கொஞ்சம் வித்தியாசப்படுத்த வேண்டியதான் இருக்குது.
ஏன்னா கர்மசாஸ்திரத்தில் பார்த்தா 2 வழி தான் இருக்குது. ஒன்று போகம், இல்லைன்னா ஒருவேளை அனுபவிக்கிறது, இல்லைன்னா பிராயஷ்சித்தம் பண்ணுறது. ஆனால் அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு வந்தாச்சுனால் இன்னொரு வழி தெரிகிறது. என்ன? தத்துவஞானம். இந்த தத்துவஞானத்தினாலேயே எல்லா பாபங்களும் போயிடும். ஞானாக்னி சர்வ கர்மாணி, ஒரு சங்கோச்சமே இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு. சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதேன்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி இதுவும் சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த சரணாகதியினாலேயும் இந்த பாபங்களுக்கு நிவர்த்தி வரும் சொல்லலாமே. அப்போ பாருங்கோ, பிரமாணம் இருக்குன்னா ஒத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். நம்ம ஒரு சாஸ்திர வியாக்கியானம் வாக்கியார்த்தம் பண்ணும்பொழுது எது யோசிச்சுன்னு சொல்கிறோம்? பிரமாணம் இருக்குன்னா ஒத்துக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் பூர்வ நிர்ணயம் இல்லை. அத்தியாத்ம சாஸ்திரத்தில் வந்து பார்த்தால் தத்துவஞானத்தினால அத்தனை கர்மாக்களும் போகிறது, நாசம் நிவர்த்தி ஆகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் வந்து அத்தியாத்ம சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டிருக்கு. சரணாகதியினால் அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, இதுவும் வந்து பகவான் தான் சொல்லியிருக்கார். அதனால் இந்த வாக்கியத்துக்கும் பிராமாண்யம் இருக்குது. அப்போது இந்த வாக்கியத்தினுடைய பிராமாண்யத்தை வச்சுண்டு அதுவும் சொல்லலாமே. இப்போ என்னாச்சு? பாப நிவர்த்திக்கு 4 உபாயங்கள் கிடச்சது. ஒன்று அனுபவிக்கிறது, இன்னொன்று பிராயஷ்சித்தம் பண்ணுறது, இன்னொன்று தத்துவஞானத்தினால, இன்னொன்று சரணாகதியினால். அப்படி வச்சுக்கலாமே, ஏன் வச்சுக்கக்கூடாது கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னால், இது வந்து அப்படியே ஒத்துக்க முடியாது. ஒரு வாக்கியம் இருக்குன்றதுனால மட்டும் வாக்கியார்த்தத்தை அப்படியே எடுத்துக்க முடியாது. மற்ற பிரமாணங்களுக்கு விரோதம் இருக்குன்னா அந்த வாக்கியார்த்தத்தை ஒத்துக்க முடியாதுன்னு பெரிய விஷயம். இப்போது கர்மகாண்டத்திலேயே இருக்கும், பூர்ணாகுத்தியா சர்வான் காமான் ஆப்னோதின்னு இருக்குது. பூர்ணாகுத்தியா கர்மாக்களில் ஹோமங்களோ யாகங்களோ எதாக இருந்தாலும் பூர்ணாகுதின்னு ஒன்று வரும் இல்லையா? அந்த பூர்ணாகுதியினால் சர்வான் காமான் ஆப்னோதி, உங்களுக்கு எதெல்லாம் காமனை இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுறதோ அத்தனை பலங்களும் கிடைக்க போகிறது. எதனால்? பூர்ணாகுதியினால். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே ஒத்துக்கிறது உண்டா? ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னால் சாதாரணமான விஷயம். ஏன்னா பூர்ணாகுதி ஒரு பூர்ணாகுதியினாலேயே எல்லா பலமும் கிடைக்குன்னா பாக்கியெல்லாம் எதுக்கு பண்ணுறது? இல்லைப்பா, அந்த பூர்ணாகுதி கடைசியில் தானே வரும். மற்ற கர்மாக்கள் எல்லாம் அங்கங்கள் எல்லாம் பண்ணினா தானே பூர்ணாகுதி பண்ண முடியும். பூர்ணாகுதி மட்டுமா பண்ண முடியுமா? அதனால் பூர்ணமாக தான் பண்ணணும். சரி, அப்படி இருந்தால் கூட இன்னொரு கர்மம் பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு கர்ம போரும்னு வரும். ஒரே ஒரு கர்மா போரும், மற்ற கர்மாக்கள் எல்லாம் தேவையில்லைன்னு வரும் இல்லையா? ஒரே ஒரு பூர்ணாகுதியினால் எல்லாமே போயிடும், வரும், எல்லா பலங்களும் கிடைக்கும்னால். அதனால் அந்த மாதிரி யோசிக்கணும். அப்போது இப்போ இந்த சரணாகதி என்ற ஒரு கன்செப்ட் அது மனசில் வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த சரணாகதியினாலேயே எல்லா பாபத்துக்கும் நிவர்த்தி வரும்னால் பெரிய பெரிய பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் எதுக்காக உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில்? அது எல்லாமே வியர்த்தமாக போயிடும் இல்லையா? எல்லாமே வியர்த்தம். பெரிய பெரிய ஆயாசத்தோடு பண்ண வேண்டிய கிருச்சர சாந்திராயணாதி விரதங்கள்னு சொல்கிறது ரொம்ப சிரமம், பண்ணுறதுக்கே முடியாது. அதனால் கிருச்சரம்னு பேர் வச்சுருக்கு. சிரமசாத்தியம்னு அர்த்தம், அந்த வார்த்தைக்கே அப்படி அர்த்தம். கிருச்சரம் சொன்னால் சிரமசாத்தியமாக சிரமப்பட்டு பண்ண வேண்டிய எத்தனையோ பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த அந்த பிராயஷ்சித்தங்களை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள் வியர்த்தமாயிடும். ஏன்னா அது யாரும் பண்ண மாட்டா, யாருமே பண்ண மாட்டா. இந்த ஒரு சரணாகதியை வச்சுண்டு சமாளிக்கலாம்னு. அப்போது இது பொதுவாக நம்ம கிரகிக்க வேண்டிய ஒரு விஷயம். எது சொன்னாலும் அந்தந்த கர்மாக்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவாக மீமாம்சா சாஸ்திரத்துலேயும் அந்த ஒரு விவகாரம் இருக்குது. ஏன்னா இப்படி மீமாம்சா சாஸ்திரத்தில் என்ன வந்ததுன்னா, எத்தனையோ கர்மாக்களுக்கு சொர்க்கலோகம்னு சொர்க்கம்னு பலம் சொல்லப்பட்டிருக்கு. கங்கா ஸ்நானத்தினாலேயே சொர்க்கம், தரிசபூர்ண மாசத்துக்கு சொர்க்கம், ஜோதிஷ்டோமத்துக்கு சொர்க்கம், இன்னும் சொர்க்கம் 1000 கர்மாக்களுக்கு பலம் வச்சிருக்கு. இப்போது இது பார்த்தா எல்லா கர்மாக்களும் ஒரே விதமாக இல்லை. இப்போ ஜோதிஷ்டோம யாகம் பண்ணணும்னா தரிசபூர்ண மாச இஷ்டி பண்ணுறதோட ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லையா? தரிசபூர்ண மாதத்துக்கே அந்த பலம் இருக்குன்னா ஜோதிஷ்டோமம் எதுக்கு பண்ணுறதுன்னு கேள்வி வரும்.
அப்போ அதனால் இந்த சொர்க்கம் ஒரு வார்த்தை ஒரே வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் வித்தியாசமாக வச்சுக்கணும். உச்சாவச்ச பாவாபன்னம் பலம் கர்மணா தர்மேன அதிகமியதேன்னு சமன்வயாதிகரணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொர்க்கம் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குதுன்னு கண்டிப்பாக ஒத்துண்டாகணும், இல்லைன்னா வழி இல்லை. அதுக்கு பல விதமான ஸ்டேட்டஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இது பொதுவான ஒரு நியமம். ஒரு கர்மா பண்ணுறதுக்கு எவ்வளவு ஆயாசம் இருக்கோ அவ்வளோதான் நீங்கள் பலத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அவ்வளோதான் நீங்கள் பலத்தை எதிர்பார்க்க முடியும். அதோட பெரிய பலத்தை எதிர்பார்க்க முடியாது எத்தனை வாக்கியங்கள் இருந்தாலும். அவ்வளோதான். ஒரே ஒரு நாம ஜபத்தினால அஜாமிலனுடைய அத்தனை பாபங்களும் போயிடுத்துன்னு சொல்கிறது இல்லையா? அப்படி வருமா? இது சாதாரணமாக கேட்டால் ஒரே நாம ஜபம், ஒரு நாமம் அப்படியே ஏதோ ஒரு மனசில் வச்சுண்ட, பக்தியோடு கூட இல்லை, வேறு ஏதோ மனசில் வச்சுண்ட நாராயணா சொல்கிறதுனால அத்தனை பாபங்களும் போயிடுத்துன்னு அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. சாதாரணமாக குழந்தைகளோட கேட்பான். அப்படி இருந்தால் ஒரே இப்போ நான் பண்ணேன் நாராயணா ஆயிடுத்து இல்லையா, எல்லா பாபமும் போயிருக்கணும் இல்லையா? இதெல்லாம் குதர்க்கம் இல்லை. இது நீங்கள் குதர்க்கம் நினைக்காதீங்க. இப்படி தான் யோசிக்க முடியும், இப்படி தான் யாராலையும் அப்படி தான் யோசிக்க முடியும். இனிமேல் எனக்கு எப்படி கவலை வர்றது? எத்தனையோ கவலைகள் எனக்கு இன்னும் நடக்கிறதா இருந்தால், சம்சாரத்தில் இன்னும் எத்தனையோ கஷ்டங்கள் எனக்கு வருதுன்னா அது இதனுடைய பலம், இனிமே பண்ண பாபத்தினுடைய பலமா? அதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அப்போது புராணம் எதுக்கு அப்படி சொல்கிறதுனா தப்பா இல்லாத பொய் சொல்கிறதா புராணம்? அது இல்லை. புராணம் எப்படி அந்த மாதிரி சொல்கிறதுனா அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பதில் யோசிக்கணும். அந்த ஒரே ஒரு நாமத்துக்கு அவ்வளவு மகாத்மியம் இருக்குன்னு நினச்சிண்டு நாம ஜபத்தை பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோ அதிலிருந்து கொஞ்சம் அந்த நாராயணான்னு ஒரு தடவை ஜபிச்சா அதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபம் போகிறது. பாபம் போகாதுன்னு சொல்லவே இல்லைண்ணா. பாப நிவர்த்தி என்ற பலம் நாம ஜபத்துக்கு கிடையாதுன்னு நான் சொல்ல வரல, அது தப்பு. அது யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு பெரிய பலம் இருக்கலாம், ஆனால் எல்லா பாபமும் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறத அதுக்கு அப்படியே அர்த்தம் எடுத்துக்க முடியாது. அதுக்கு அந்த அஜாமிலனுடைய கதையில் எப்படி இருக்குன்னா, அவனுக்கு ஏற்கனவே எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கிறவன், அந்த புண்ணியத்தினுடைய பலங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கலாம். அபிவியக்தி வர்றதுன்னு சொல்கிறது இல்லையா, அதுக்கு எல்லாம் வெளியில் வந்திருக்கலாம். ஒரு நாமஜபத்தினால் அவனுடைய என்ன சொல்கிறது மனோபாவனையே வித்தியாசமாக வந்துருத்து. அதுக்கப்புறம் திருப்பி தபஸ் பண்ணுறதுக்கு போகிறான். அதுக்கு அந்த சந்தர்ப்பம் ஒரு இன்சிடெண்ட்டாக மாறுறது, அவ்வளோதான் விஷயம். இது பொதுவாக ஒத்துண்டாகணும், இல்லைன்னா கர்மசாஸ்திரத்தில் இருக்கிற அத்தனை சித்தாந்தங்களும் கெட்டு போயிடும். கர்ம பலங்களுக்கு காரியகாரண பாவம் சொல்ல முடியாமல் போயிடும். அது போச்சுன்னா இந்த சாஸ்திரமே மேலே சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் இப்போ சரணாகதியினால் அத்தனை பாபமும் போயிடும்னு சொன்னால் என்ன சொன்னேன்? பெரிய பெரிய கிருச்ர சாந்திராயணாதி விரதங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டுள்ளது, அதெல்லாம் வியர்த்தமாக போயிடும்னு. இப்போ கேட்கலாம், இப்போது தத்துவஞானத்தினால இத்தனை பாபங்களுக்கும் நிவர்த்தி வரும்னு சொன்னால் இந்த தோஷம் வராதா? பாருங்கோ, ஒரு சரணாகதியினால் எல்லா பாபமும் போயிடும் சொன்னால் ஒரு தோஷம் தான் சொன்னேன், அந்த தோஷம் மட்டும் இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய பாபங்கள் பண்ணுறான். ஏன் இப்படி பண்ணுறான்? இதனுடைய பெரிய பாபங்கள், இதனுக்கு பெரிய துக்கங்கள் உண்டுன்னு சொன்னால் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நான் சரணாகதி பண்ண போகிறேன் கடைசியில், அவனுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுப்பேன்? இப்போ நீ மகா பாபம்ப்பா, இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், அப்புறம் கடைசியில் நான் சரணாகதி பண்ண போகிறேன், அதனால் எல்லாமே போயிடும், அது நான் பிளான் வச்சுருக்கேன்னு சொல்கிறவனுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறார்? அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏற்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இந்த சரணாகதி சித்தாந்தத்தை அப்படியே ஒத்துண்டாங்க. தத்துவஞானத்துக்கு இந்த தோஷம் இல்லையா? தத்துவஞானத்தினால அத்தனை பாபங்களும் போயிடும் சொன்னால் இந்த தோஷம் வராதா? அதுவும் அங்கேயும் சொல்லலாமே. இந்த கர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள காரியகாரண பாவத்தை நீங்கள் விட வேண்டியதுதான். தத்துவஞானத்தின் எல்லாமே சரியாக போயிடும் சொன்னால் இந்த தோஷம் வராதா? தத்துவஞானம் அப்படி கூட ஒருத்தர் நினச்சிடுவான் இல்லையா? இப்போ நான் ஏன் பாபம் பண்ணுறேன்னா அது ஒன்றும் இப்போ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்புறம் நான் தத்துவஞானத்தை
சமார்ஜனம் பண்ண போகிறேன், சாஸ்திரங்கள் வாசித்து தத்துவஞானம் எனக்கு கிடைக்க போகிறது, அந்த தத்துவஞானத்தினாலே எல்லாமே போயிடும் நினச்சிட்டு ஒருத்தர் பாபம் பண்ணுறதா இருந்தால் அவனுக்கிட்ட நீங்கள் எப்படி என்ன பதில் கொடுப்பீங்க? அதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த சரணாகதியை பற்றி நான் என்ன ஆக்ஷேபம் சொன்னேனோ அந்த ஆக்ஷேபம் இந்த தத்துவஞானத்துக்கு வராது. ஏன்னால் சாஸ்திர பாஷையில் சொன்னால் இந்த சரணாகதி என்றது புருஷதந்திரம், தத்துவஞானம் என்றது புருஷதந்திரம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? புருஷதந்திரம் நான் சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிறதா இருந்தால் பண்ண முடியும் என்றது புருஷதந்திரம். இங்கே இருக்கிற புஸ்தகம் மேலே எடுக்கணும்னு சொன்னால் நான் நினைக்கிறேன், புஸ்தகத்தை மேலே எடுக்கிறேன், நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். என்னால் நினைக்கிறதுனால பண்ண முடியும்னால் என்னுடைய இச்சை, என்னுடைய ஆசை, எனக்கு பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, நான் பிரயத்னப்படுறேன், பண்ணுறேன். அப்படி எது சாத்தியமாகுமோ அதுக்கு புருஷதந்திரம்னு பெயர் வச்சிருக்கு சாஸ்திரத்தில். ஞானம் என்றது அப்படி இல்லை. ஞானம் கிடைக்கணும் என்றதுக்கு நமக்கு பிரயத்னம் பண்ணுறது உண்டு, ஆனால் கிடைக்கிறது என்றது நம்மளுக்கு அதீனம் இல்லை. அதுக்கு பிரதிபந்தகமாக எத்தனையோ துரிதங்கள் இருக்குது, அதிருஷ்ட துரிதங்கள் இருக்குது, திருஷ்டமான ராகத்வேஷாதி துரிதங்கள், வாசனைகள் இருக்குது. பிரமாணம் வேலை பண்ணணும், பிரமாணம் நமக்குள்ளே பிரவர்த்திக்கணும். ஏகப்பட்ட நமக்கு அதீனம் இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்படியே ஜீவபிரம்ம ஐக்கிய தத்துவஞானத்தை அடையுவேன் பிரதிஜை பண்ண முடியுமா? இந்த ஜென்மாவிலேயே நான் ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானத்தை நேடிடுவேன் அப்படி ஒருத்தரால் பிரதிஜை பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் சரணாகதி என்றது எப்படின்னா, சரணாகதினா என்ன? ஈஸ்வரையேவ சரணம் அந்யஹா சரணம் நாஸ்தி அந்யதா சரணம் நாஸ்தி சொல்கிறது இல்லையா? துவமேவ சரணம் மம. இப்பேற்பட்ட ஒரு திருடமான சங்கல்பம், இதுக்கு தான் சரணாகதின்னு சொல்லணும். இதுதான் சரணாகதி. அதனுடைய சரணாகதி என்ற பதார்த்தம். சரணாகதின்னு சொன்னால் என்ன கேட்டால் இதுதான். அது பண்ணலாமே, இனிமே அப்படி தான். ஈஸ்வர ஏவ சரணம் ஒரு சங்கல்பத்தை எடுக்கிறேன், இதுக்கு என்ன கஷ்டம்? அதுக்கு சில அங்கங்கள் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அது பண்ண முடிகிற விஷயம், அது பண்ண முடியாத விஷயம் இல்லை, பண்ண முடிகிற விஷயம். பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? அப்போ சரணாகதி என்றது பண்ண முடியாத விஷயம் இல்லை. அதனால் நான் சரணாகதியை அடைஞ்ச எல்லா பாபத்தையும் நீக்கிடுவேன் ஒருத்தர் பிரதிஜை பண்ணுறதா இருந்தால் பண்ண முடியும். ஆனால் தத்துவஞானத்தை அடைஞ்சுன்னு அது முடியாது. அதனால் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். பாருங்கோ, அதனாலே சரணாகதி என்ற வார்த்தைக்கு அப்படியே அர்த்தம் பண்ணுறதில்லை. மற்ற சம்பிரதாயத்திலையும் சரணாகதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். ஆனால் சரணாகதியினால் பாபம் இல்லாமல் பண்ணும் சொல்கிறது, அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும். இப்போது இந்த சரணாகதி வந்துடுத்தோம், சரணாகதி ஆச்சு, இதுக்கப்புறம் வரக்கூடிய கவலைகள் எதிலிருந்து வந்தது? இந்த ஒரு கேள்வி இருக்குது. அந்த வரைக்கும் பண்ணின பாபங்கள் எல்லாம் போச்சு இல்லையா? அந்த வரைக்கும் இவன் பண்ணின பாபங்கள் எல்லாம் போச்சுனால் இதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி துக்கம் வந்தது? இந்த சரணாகதி பண்ணுறதுக்கு அப்புறம் பண்ணின பாபத்தினால வந்த துக்கமா? இப்படிலாம் கேள்வி வரும். ஒரு பெரிய துக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த துக்கம் வர்றதுக்கு அவ்வளோ கொடுமை, ஒரு பெரிய பாபத்தை பண்ணியிருக்காரோ அவர், அப்படி பண்ணாமலே அந்த மாதிரி பலன் கிடைக்கிறதா தெரியறது உலகத்தில். அதனால் இது அந்த எப்படி அந்த சரணாகதியினால் எல்லா பாபமும் போயிடும் சொல்கிறதுக்கு அப்படியே அர்த்தம் நம்மளால் எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லை, பாருங்க, இந்த பகவத் சரணாகதியினால் எப்படி பாப நிவர்த்தி வர்றது? அது ஒரு கேள்வி வரலாம். பகவானுடைய சரணாகதி பண்ணுறதுனால பகவானுக்கு உண்மையில் ஒரு பெரிய ஒரு பிரீத்தி, வாத்சல்யம், சந்தோஷம் ஏற்படுறது. அதனால் பகவான் உன்னுடைய பாபத்தை நிவர்த்தி பண்ணுறது அப்படி அர்த்தம் சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி லௌகிக பிரபு மாதிரி ஆகிடும். அப்போ அந்த லௌகிக பிரபுவோட வித்தியாசம் காமிக்கணும்னால் என்ன பண்ணலாம்? பகவானுக்கு பிரீத்தியும் கோபமும் ஒன்றும் வர்றதில்லை, அந்த சரணாகதின்னு ஒரு கர்மா, அதனால் பாப நிவர்த்தி வரும் சொன்னால் இது என்ன வந்தது? அதிருஷ்ட துவாரகமாக காரியகாரண பாவம் வந்தது. ஒரு அதிருஷ்டம் மூலமாக லோகத்தில் இப்படி தெரியாது, எங்கேயும் லோகத்தில் தெரிகிற மாதிரி சாஸ்திரத்தில் சொல்கிறேன்னு சொன்னால் அது லௌகிக பிரபு மாதிரி.
லௌகிக பிரபு துல்லியனாக போயிடும் ஈஸ்வரன். இல்லை லௌகிக பிரபு மாறி இல்லைன்னு சொல்லணும்னா லோகத்தில் தெரியாத ஒரு புதுசான ஒரு சாஸ்திரார்த்தம் அப்படியே சாஸ்திரத்திலிருந்து கிடைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் என்ற மாதிரி என்ன சொல்கிறது, மீமாம்ச காலுக்கு தான் தெரியும், அபூர்வ விதி மாதிரி ஆகிடும். இது லோகத்திலேருந்து கொஞ்சம் கூட கிடைக்கிறதில்ல. பெரிய சாஸ்திரத்தில் இருக்கு, சரணாகதி பண்ணுறது, அதனால ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, அதனால பாபம் போகிறது. லோகத்தோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு காரிய காரண பாவம் சொல்ல வேண்டியதாக போயிடும். இதுதான் விஷயம். எதுக்காக சொன்னேன்னால், நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தத்தில், அத்வைத சித்தாந்தத்தில் தத்துவஞானத்தினால பாப நிவர்த்தி வர்றதுன்னு சொன்னால் அது அத்தியந்தம் அதிருஷ்டமான ஒரு காரிய காரண பாவம் இல்லை. அது லோகத்தில் கிளிப்தம், லோகத்தில் தெரியக்கூடிய காரிய காரண பாவத்தை வச்சுட்டு தான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறது. ஏன்னால் எங்கேயும் தத்துவஞானத்தினால பாபம் போகிறதுன்னு சொல்லவே இல்லை. தத்துவஞானம் எதுக்காக? தத்துவஞானத்தினால அஜ்ஞானம் போயிடும், அவ்வளோதான். தத்துவஞானத்தினால எது போகிறதுன்னு சொன்னால் அஜ்ஞானம், அவ்வளோதான். அஜ்ஞானத்தினால தான் இதெல்லாம் வந்ததுன்னு அது வேற விஷயம். அப்போது அஜ்ஞானத்தினால அவித்யினால பாபமோ புண்ணியமோ எல்லாம் காரணம் அவித்யா மூலகமாக வந்தது. ஏன்னால் ஆத்ம தத்துவம் சுத்தமாக இருக்குன்றது நம்மளுடைய முக்கியமான கருத்து இல்லையா? வேதாந்தத்தினுடைய அடிப்படையான சித்தாந்தம் ஆத்ம தத்துவம் சுத்தம் என்றது. சுத்தமான ஆத்மாவில் பாபம் எப்படி வந்தது? கர்மா மூலமாக வந்தது. கர்மா எப்படி வந்தது? கர்த்திருவ பாவனை இருக்கிறவனுக்கு தானே கர்ம பலம் வரும். நான் கர்த்தான்னு நினைக்கிறவனுக்கு தானே, நான் கர்த்தா போக்தான் நினைக்கிறவனுக்கு தான் பாபம் ஒரு கர்மா பலத்தை கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. கர்த்தான்னு எப்படி வந்தது? பாவனை எப்படி வந்ததுன்னா அஜ்ஞானம் மூலமாக வந்தது. இப்படி எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அத்வைதத்தினுடைய நிரூபண பద్ధதியில் அப்படி தான் இருக்கு இல்லையா? அப்போது ஆத்மஸ்வரூபம் தெரியாமல் இருக்கிறதுனால, அந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால பாப புண்ணியங்கள் வந்தது. அதனால் இந்த வந்து சேர்ந்த இந்த பாப புண்ணியங்களுக்கு எல்லாமே இந்த அஜ்ஞானம் என்றது ஒரு நிமித்த காரணம் மற்றும் இல்லை, உபாதான காரணமாகவும் இருக்குது. இதெல்லாம் சாஸ்திரம் படிக்கிறவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் இந்த அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் தான் நிற்க முடியும். பாபத்தினாலேயோ புண்ணியத்தினாலேயோ அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நிற்க முடியும். அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் தான் நிற்க முடியாது, அதுக்கப்புறம் நிற்க முடியாது. ஏன்னா அதனுடைய காரணமே, மூல காரணமே போச்சு. அப்போது இந்த தத்துவஞானமானது பாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கோ புண்ணியத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கோ வரல, அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு. அஜ்ஞானத்துக்கு நிவர்த்தி ஆச்சுனால் பாபமும் புண்ணியமும் எல்லாம் போயிடும் இல்லையா? அதனால் எப்படி சொல்கிறது, ஞானஸ்ய நிவர்த்தியதாவச்சேதகம் ந பாபத்துவம் வா புண்ணியத்துவம் வா கிந்து சமான விஷயக அஜ்ஞானத்துவம் தேஷாங்கிறது. அதனால் நம்மளுடைய சித்தாந்தத்தில் எப்படி இருக்குனால், இது லோகத்தில் தெளிவாக நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஞானத்தினால அஜ்ஞானம் போகிறது என்றது ஒரு புதுசாக சாஸ்திரத்தில் மட்டும் தெரியக்கூடிய விஷயம் இல்லை, லோகத்திலேயே தெரிஞ்ச விஷயம். அது வச்சுண்டு இந்த சித்தாந்தத்தை நம்ம நிரூபணம் பண்ணுறது, அவ்வளோதான். அதனால் நம்மளுடைய சித்தாந்தத்தில் எப்படி இருக்குன்னா, தத்துவஞானம் அஜ்ஞானத்தினுடைய நிவர்த்தகம், அதனால பாபம் போகிறது, அவ்வளோதான் பகவான் சொல்கிறார், வேற ஒன்றும் சொல்லலை. இது வச்சுட்டு சொல்லும் பொழுது லோகத்தில் எப்படி அந்த காரிய காரண பாவம் பிரமாணத்தினால நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கோ அதுவே வச்சுட்டு சாஸ்திரார்த்தத்தை நம்மளால் சொல்ல முடியும். அதனால் அதிருஷ்ட கல்பனா நாஸ்தி. இப்போ ஒரு இவ்வளோ தூரம் வந்துடுத்து. அதனால் என்ன ஆச்சுனால், இந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே கிடைக்கக்கூடிய அர்த்தம் நம்மளால் இல்லை, யாராலையும் ஒத்துக்க முடியாது. அப்போது நான் எதுக்காக சொன்னேன்னால், அந்த ஸ்லோகத்தினுடைய யதாஸ்ருத அர்த்தம் அதை விட்டு தான் நம்ம பகவத்பாதால் சொல்கிற அர்த்தத்துக்கு வரணும். எதுக்கு விடணும்னு இப்போது விஸ்தாரமாக சொன்னேன். இப்போ சில பேர் என்ன பண்ணுவான், இப்போ இந்த அர்த்தத்தை விட்டு சர்வதர்மான் பரித்தியஜ்யா, சர்வதர்மான் பரித்தியஜ்யா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தர்மான் பரித்தியஜ்யா தான் அர்த்தம். விஹித கர்மாணி சர்வாணி பரித்தியஜ்யா தியக்துவா, இதுதானே அர்த்தம். இது விட்டுண்டு அந்த அர்த்தம் எடுக்க வேண்டாம், தர்மத்தை நீங்கள் விட வேண்டாம், கர்மாக்களை விட்டுண்டு என்னையே சரணாகதி பண்ணுங்கோ ஒன்று பகவான் சொல்லலை. எல்லா கர்மாக்களையும் விஹித கர்மாக்களையும் எல்லாத்தையும் விட்டுண்டு என்னையே சரணாகதி பண்ண, என்னிடத்தில் சரணாகதி பண்ணுன்னு பகவான் சொல்லலை. அப்புறம் என்ன அர்த்தம்? கொஞ்சம் மாற்றலாம். என்ன? பல பரித்தியாகம் கிருத்துவா,
இது சரியான ஒரு சாஸ்திரார்த்தம். பலபரித்தியாகம், கர்மாக்களை விட வேண்டாம், கர்மாக்களுடைய பலத்தை விட்டுண்டு என்னையே என்னுடைய சரணாகதியே பண்ணு, அதனால் எல்லாம் சரியாக போயிடும், அப்படி அர்த்தம் சொல்லலாம். இப்போ வந்து இது யதாஸ்ருதார்த்தம் இல்லை, கவனிக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இருக்கு. ஆனால் இங்கேயும் கேள்வி வரும், பலத்தை விட்டுண்டுன்னா என்ன அர்த்தம்? பலம் இன்னும் கிடைக்கல, கிடைக்க வேண்டியது அப்புறம் கிடைக்க வேண்டிய பலத்தை இப்போ எப்படி விட முடியும்? விடணும்னா கிடைச்சது தானே விட முடியும், கிடைக்கிற சமயத்தில் தானே விட முடியும், கிடைக்கிறதுக்கு முன்னாடி விட முடியுமா? அப்போ இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும். பலத்தை விடுறதுனா என்ன அர்த்தம்? பலேச்சாம் பரித்தியஜ்யா, அப்படி தானே? பலம் பரித்தியஜ்யா இத்தியஸ்யாபி பலேச்சாம் பரித்தியஜ்யா, கீழே வந்துருத்தோம். இன்னும் பலத்தில் இச்சை இல்லாமல் அப்படின்னா பகவத் அர்ப்பண புத்தியா. இது ஒரு தப்பில்லாத சரியான சாஸ்திரார்த்தம், இது ஒன்றும் தோஷம் இல்லை. இப்படி அர்த்தம் சொன்னால் தோஷம் கிடையாது. கீதா சாஸ்திரத்தில் எத்தனையோ தடவை பல தடவை சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம். பலாபிசந்திம் வினா கர்ம குரு, இது பகவானுக்கு அபிப்பிரேதமான அபிமதமான அர்த்தம், இதில் ஒன்றும் தப்பில்லை. இப்படி அர்த்தம் பண்ணலாம். இல்லைன்னால் இன்னொரு விதமாக சர்வதர்மான் பரித்தியஜ்யா என்ற வார்த்தைக்கு காமிய கர்மாணி பரித்தியஜ்யா. தர்மம் என்ற வார்த்தைக்கு நான் ஆரம்பத்திலேயே அதுக்கு தான் சொன்னேன், காமிய கர்மாக்களையும் தர்மம் தான் சொல்கிறது சாஸ்திரத்தில், நித்திய நைமித்திக கர்மாக்களையும் தர்மம் தான் சொல்கிறது. அதில் முமுட்சுவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு காமிய கர்மங்கள் தேவையில்லை. ஏன்னா திருப்பி சம்சாரத்தில் நிறுத்தக்கூடிய கர்மாக்கள் காமிய கர்மாக்களா, அந்த கர்மாக்களை விட்டுண்டு நித்திய நைமித்திக கர்மங்களே பண்ணிண்டுன்னு அர்த்தம். இப்போது என்ன அர்த்தம் வியாக்கியானம் பண்ணும்பொழுது எப்படி வந்தது? சர்வதர்மான் பரித்தியஜ்யா, சர்வாணி காமிய கர்மாணி, காமியான் தர்மான், காமியமாக விதிக்கப்பட்டுள்ள தர்மங்களே எல்லாத்தையும் விட்டுண்டு மாம் ஏகம் சரணம் பிரஜா, இந்த அர்த்தத்தை வேணும்னா சொல்லலாம். இதுவும் சரியான அர்த்தம், இது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவையோ விதுஹு, இதுவும் சொல்லப்பட்டிருக்கு இங்கேயே 18வது அத்தியாயத்திலேயே ஆரம்பத்திலேயே. காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவையோ விதுஹு, இது முக்கிய சந்நியாசம் இல்லை, இது கர்மிகளுடைய சந்நியாசம்னு. இதெல்லாம் பகவானுடைய பாஷை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சந்நியாசம் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் சந்நியாசம் இல்லை. அது சந்நியாசத்துக்கு என்ன லட்சணம்? சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்துவம் இச்சாமி வேதித்தும்னு. அந்த கேட்குறவனுடைய மனசில் அந்த கேள்வி கேட்குறவனுடைய மனசில் இருக்கிறத வச்சுட்டு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த சந்நியாசம் தத்துவஞானிகளுடைய சந்நியாசம் இல்லை, இது கர்மிகளுடைய சந்நியாசம். கர்மத்தில் இருந்துட்டு பண்ண முடிகிற, கர்மத்திலேயே இருந்துட்டு சந்நியாசம் பண்ண முடியுமா? முடியும்னு சொல்கிறார். என்ன அது? காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவையோ விதோ. கர்மாதிகாரிகமான கர்மிகளுக்கு இந்த சந்நியாசத்துக்கு அதிகாரம். யாருக்கு கர்மாக்களே பூர்ணமாக விட முடியலையோ, தத்துவஞானம் சாங்கிய மார்க்கத்தில் சாங்கிய நிஷ்டாயாம், சாங்கிய நிஷ்டையில் யாருக்கு அதிகாரம் இல்லையோ அவனுக்கு சந்நியாசம் வேணுமா? பரவாயில்ல, காமியானாம் கர்மணாம் நியாசம் அது பண்ண. இந்த உபதேசம் இதெல்லாம் பாஷ்யத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாமே கேட்டால் என்ன சொல்லணும்? சத்தியம் சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த அர்த்தம் சொன்னால் தப்பு கிடையாது. இந்த மாதிரி அர்த்தம் தான் மத்வாச்சாரியர் பண்ணியிருக்கார். இது சாஸ்திரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சாஸ்திரியம்தான். ஆனால் இந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில் கடைசியில் இருக்கிற இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு பகவத் பாதாருடைய அபிப்பிராயம். அவருடைய மனசில் என்ன இருக்குன்னால், இது சாஸ்திரத்தையே உபசம்ஹாரம் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துல இந்த அர்த்தம் சொன்னால் நமக்கு போராது, அதுக்கு மேலே கொஞ்சம் அதோட கூடமான ஒரு விஷயம் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு அவருடைய மனசில் வச்சிருக்கார். ஏன்னா இந்த அர்த்தம் சொல்லலாமேன்னு கேட்டால் அந்த அர்த்தம் எதுக்கு சொல்லணும்? ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அப்படி கூட கேட்கலாம் இல்லையா? அந்த அர்த்தம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, கீதையில் எத்தனை பெரிய பண்டிதனாக இருந்தாலும் புனருக்தி பூர்ணமாக வாரணம் பண்ண முடியாது. புனருக்தி இருந்துட்டு தான் இருக்கும். கீதையில் பல தடவை ஒரே விஷயம் பல தடவை சொல்லப்பட்டிருக்கு. எல்லா அத்தியாயத்திலையும் எல்லாமே கொஞ்சம் 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 வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ நீங்கள் பெரிய பண்டிதனாக இருந்தாலும் புனருக்தி ஓரளவுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அது நீங்கள் அப்புறம் ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ அபியாசம் இருக்கு இல்லையா, திருப்பி திருப்பி சொல்கிறத அபியாசம்னு வச்சுட்டு இருக்கு இல்லையா,
அது ஒரு தாத்பரிய லிங்கம் தானே. அப்போ அங்கே போய் புனருக்தின்னு சொன்னால் என்ன வரும்? இப்போ புனருக்தி பரிகாரம் பண்ணுறதுக்காக ஸ்ருதி என்ன பண்ணுறது, அபியாசம் மூலமாக அது திருடப்படுத்துறதுக்காக திருப்பி சொல்கிற இடத்துல புனருக்தி வரும்னு சொல்லி வேறு அர்த்தம் சொல்ல போகிறதா இருந்தால் என்ன வரும்? அது நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அப்புறம் அபியாசம் எங்கே, புனருக்தி எங்கே, புனருக்தி ஒரு தோஷமாக எங்கே சொல்லணும், அபியாசம் தாத்பரிய லிங்கமாக எங்கே சொல்லணும், அப்புறம் ரிசர்ச் பண்ணுங்க. பிராசங்கிகமாக சொன்னேன். இப்போது கீதையில் வந்த 18வது அத்தியாயத்தில் இது உபசம்ஹார அத்தியாயம்னு சொல்லுவோம். உபசம்ஹார அத்தியாயத்தில் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்தையும் உபசம்ஹாரம் பண்ணணும். கீதையில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 விஷயந்தான். ஒன்று நிஷ்காம கர்மானுஷ்டானம், அதுதான் காமிய கர்ம சந்நியாசம்னு இங்கே. அதுவே அந்த நிஷ்காம கர்மானுஷ்டானத்தையே ஒரு சந்நியாசமாக கவுனமாக சொல்கிறது, அவ்வளோதான். இது ஏற்கனவே முதல் ஸ்லோகத்தில், முதல் இல்லை 2வது 3வது ஸ்லோகத்தில் வந்திருக்கு 18வது அத்தியாயத்தில். இது உபசம்ஹார அத்தியாயமாச்சு இல்லையா? உபசம்ஹார அத்தியாயமாக இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் உபசம்ஹாரம் பண்ணணும். கீதையில் ஒரு விஷயம் என்ன, நிஷ்காம கர்மானுஷ்டானம், அது இங்கே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, சர்வகர்ம சந்நியாச பூர்வக ஆத்மஜான நிஷ்டா, சர்வகர்ம சந்நியாச பூர்வகமான ஆத்மஜான நிஷ்டா. இதுக்கு என்ன பேர்? சாங்கிய நிஷ்டா. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காமிய கர்ம சந்நியாச பூர்வகமாக நிஷ்காம கர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு என்ன பேர்? யோக நிஷ்டான்னு பேர். இப்போ யோக நிஷ்டை, சாங்கிய நிஷ்டை, இந்த நிஷ்டாத்வயம், இந்த நிஷ்டாத்வயத்தை சொல்கிறதுக்கு தான் கீதா சாஸ்திரம் வந்திருக்கு. அப்போ அதில் முதல் அந்த கர்மநிஷ்டையை சொல்லி கர்மிகளுக்கு பண்ணக்கூடிய சந்நியாசம், கர்மாதிகாரத்தோடு இருக்கிறவனுக்கு அந்த பிரகரணத்தில் வந்த வாக்கியம் இது. காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு. இது முக்கியமான சந்நியாசம் இல்லை. இது அந்த கர்மிகளுக்கு எது பண்ணணுமோ, அவளுக்கு என்ன உபதேசம் கொடுக்கணுமோ அந்த உபதேசத்தை கொடுக்கக்கூடிய பிரகரணம் இது. அது எப்படி தெரிகிறதுனால், மோகாத்தஸ்ய பரித்தியாகா தாமச பரிகீர்த்திதான்னு வருது. அப்போ மோகத்தினால யார் கர்மாக்களை பரித்தியாகம் பண்ணுறானோ அது சரியான பரித்தியாகம் இல்லை. கர்மாக்களை பரித்தியாகம் பண்ணக்கூடாது 1000 தடவை கீதா ஏன் சொல்கிறதுனால், அதுக்கு தான் நிறைய உலகத்தில் வாய்ப்பே இருக்குது. வேதாந்தம் படித்த உடனே ந வர்ணா ந வர்ணாசிரம ஆச்சார தர்மாக, அந்த வழிக்கு போகிறதா இருந்தால் எப்படி, அது யாருக்கு எந்த சிச்சுவேஷனில் எப்படி அதிகாரம் இருக்குதுன்னு காமிக்கணும் இல்லையா? அப்போ அந்த மோகம் மூலமாக யாருக்கு பரித்தியாகம், கர்ம பரித்தியாகம் சம்பாவிதமாக இருக்கோ, அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அவனோடு தான் பேசுகிறது இப்போ பகவான் வச்சுன்னு பார்க்கணும். அப்போது இது கர்மாதிகாரி பிரகரணத்தில் இருக்கிறதுனால இந்த அர்த்தம் அங்கேயே சொல்லியாச்சு. எங்கே 18வது அத்தியாயத்தில் முதல் கர்மாதிகாரிகளுக்கு என்ன உபதேசம் கொடுக்கணுமோ அந்த உபதேசம் கொடுத்தாச்சு, அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசியில் உபசம்ஹாரம் பண்ணும்பொழுது கீதா சாஸ்திரத்தினுடைய பரம தாத்பரியம் எங்கே இருக்கோ அது சொல்லிட்டு தானே உபசம்ஹாரம் பண்ணணும். அதனால் பகவத் பாதால் என்ன பண்ணார், இந்த அர்த்தம் இங்கே சொல்லலை. இந்த அர்த்தம் சாஸ்திரியமாக இருந்தால் கூட இங்கே அது சொல்ல வேண்டாம்னு நினச்சிண்டு சர்வகர்ம சந்நியாச ஏவ அத்த விதீயதேன்னு இந்த அர்த்தம் சொல்லி முடிச்சிருக்கார். இன்னும் சில பேர் என்ன பண்ணார், நம்மளுடைய கோஷ்டியிலே மதுசூதன சரஸ்வதிகள் கூடார்த்த தீபிகான்னு கீதைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் ஒரு அர்த்தம் சொன்னார், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ராமானுஜரும் பண்ணியிருக்கார். அவர் என்ன பண்ணார்னால், சர்வ தர்மான் பரித்யஜ்யா மாம் ஏகம் சரணம் விரஜான்னு இருக்கு இல்லையா, இங்கே நஹி அத்திர ஸ்வரூபேண தர்ம பரித்தியாகோ விதீயதே. தர்மத்தை பரித்தியாகம் பண்ண சொல்லவே இல்லை. ஏன் இல்லை, சர்வ தர்மான் பரித்தியாகம் சொன்னால் தர்மத்தை பரித்தியாகம் பண்ணு தானே அர்த்தம். கேட்டால் இல்லை, அப்படி இல்லை. மாம் ஏகம் சரணம் விரஜான்னு ஒரு வாக்கியசேஷம் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து படித்தா என்ன அர்த்தம் வரும், மாம் ஏகம் சரணம் விரஜா தர்ம சரணதாம் பரித்தியஜ்ய பகவத் சரணதா விதீயதே. இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், எல்லோருக்கும் புரிஞ்சுக்க முடியாது, இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். தர்ம சரணதாம் பரித்தியஜ்ய பகவத் சரணதா விதீயதே.
அப்படின்னா என்ன அர்த்தம்னால், சரளமாக சொல்கிறேன், நீங்கள் தர்மத்தை விடக்கூடாது, தர்மத்தை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனால் தர்மம் சரணம் நினைக்க வேண்டாம், பகவான் சரணம் நினச்சிட்டு தர்மத்தை பண்ணணும். தர்மம் சரணம் கச்சாமி அது வேண்டாம். தர்மத்தை பண்ணணும். தர்மம் எனக்கு ஸ்ரேயஸ், சரணம்னா என்ன அர்த்தம்? ஆசிரயஸ்தானம்னு அர்த்தம். சரணம் சொன்னால் ஆசிரயஸ்தானம்னு அர்த்தம். நமக்கு ஸ்ரேயஸ் அடையணும்னால் எதுவே எது ஆசிரியமாக வச்சுக்கணுமோ அது என்ன? தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. தர்மசாஸ்திரம் படித்தா அதுதான் தெரியறது. சரி, அது தர்மசாஸ்திரத்தினுடைய வியூ. அதுக்கு மேலே கொஞ்சம் வரணும். அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு வரும்பொழுது தர்மத்தை விடக்கூடாது, ஆனால் தர்மந்தான் சரணம் என்ற புத்தியை விட்டுண்டு பகவான் சரணம். ஏனால் பகவான் தானே தர்மத்தை பார்த்துட்டு பலம் கொடுக்குற ஆசாமி, அதனால் பகவானே தான் பிடிக்கணும். பகவான் தான் சரணம் நினச்சிட்டு தர்மத்தை பண்ணணும். இதுதான் சொல்கிறார், தர்ம சரணதாம் பரித்தியஜ பகவத் சரணதா விதியதே. அழகாக இருக்கு இல்லையா? இது இந்த அர்த்தத்துக்கு என்ன தோஷம் கேட்டால், இந்த அர்த்தம் சரியாக தான் இருக்குது. ஆனால் இந்த அர்த்தமும் கூட சொல்லலை, பகவத் பாதா சொல்லலை. இதுக்கு சில விஷயங்கள், இதுக்கு மேலே நான் கொஞ்சம் இதுக்கு கண்டனம் பண்ணணும்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக போனோம், அது உங்களுக்கு ரசிக்க முடியாது. ஆனால் நான் ஒரு சொல்பமாக சொல்லி மேலே போகிறேன். ஏன்னா இங்கேயும் முக்கியார்த்த பரித்தியாகம் இருந்துகிட்டே இருக்குது. முக்கியார்த்த பரித்தியாகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பகவத் பாதால் சொல்கிற அர்த்தத்துலேயும் ஒரு முக்கியார்த்த பரித்தியாகம் மாதிரி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அர்த்தத்தை விட்டுண்டு இந்த அர்த்தத்தை சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? இந்த அர்த்தமும் சாஸ்திரியமாக தான் இருக்குது, ஆனால் இந்த அர்த்தம் இங்கே சொல்ல வேண்டாம்னு பகவத் பாதாளுடைய ஆசையம். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த அர்த்தம் அர்ஜுனனுக்கு உபயுக்தமான அர்த்தம், அர்ஜுனனே பார்த்து சொல்ல வேண்டிய அர்த்தம் தான் இது. கீதா சாஸ்திரத்துக்கு இந்த அர்த்தம் சொல்கிறதுக்கு அபிப்பிராயம் இருக்குது, இல்லையே சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் பாருங்கோ, மன்மனாபவ மத்யுக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரயோசிமே. இப்படி ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் ஏற்கனவே இருக்குது. அந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த அர்த்தம் வந்து போச்சு. இந்த அர்த்தம் அசாஸ்திரியம் இல்லை, ஆனால் இந்த அர்த்தம் ஏற்கனவே அர்ஜுனனே பார்த்து சொல்ல வேண்டியது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த அர்த்தம் இங்கே சொல்ல வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தர்மமும் பகவான் மூலமாக தான் பலத்தை கொடுக்கறது, அதனால பகவானை தான் நம்ம ஆசிரியமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறார் இல்லையா? இதுக்கு ஒரு சாஸ்திரியமான நியாயம் சொன்னார். தத்தேதோரேவ தத்தேதுத்வே மத்தியே கிம் தேனான. இவாளுக்கெல்லாம் தெரியும். இந்த நியாயத்தை உபயோகப்படுத்திட்டு மதுசூதன சரஸ்வதிகள் இப்படி அர்த்தத்தை சொன்னார். ஆனால் அதுக்கு கண்டனம் பண்ணுறவர் என்ன சொன்னார், அந்த நியாயம் அங்கே சரியாக ஒட்டலை. என்னென்னா, இங்கே தர்ம சரணதாம் பரித்தியஜ்ய பகவத் சரணதா விதியதேன்னு தானே சொல்கிறார். அப்போ தர்ம சரணதையுடைய ஸ்தானத்தில் என்ன விதிக்கப்பட்டிருக்கு? பகவத் சரணதா விதியதே சொல்லணும். பகவான் விதியதே. தத்தேதோரேவ தத்தேதத்வேன்னு பகவானே வச்சுட்டு சொல்லணும். பகவத் தர்ம சரணதாயாக ஸ்தானே பகவான் விதியதே, பகவத் சரணதா விதியதே. புரியுறது இல்லையா? அதுக்கு அப்புறம் சொல்லலாம். அதனால் தத்தேதோரேவ தத்தேதத்வேன்ற நியாயம் இங்கே சரியாக ஒட்டாது. அதனால் மதுசூதன சரஸ்வதிகள் சொல்கிறதா இருந்தாலும் அந்த அர்த்தத்தை ஒத்துக்க முடியாதுன்னு அதுக்கு கண்டனம் பண்ணியிருக்கார். இன்னொருத்தர் கண்டனம் பண்ணுறதில்லை, மதுசூதன சரஸ்வதிகளே கடைசியில் சொன்னார், பகவத் அபிப்பிராயம் வர்ணயித்தும் வயம் கே வராகாக. இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவரே கடைசியில் உபசம்ஹாரம் பண்ணுறார், பகவத் அபிப்பிராயம் வர்ணயித்தும் வயம் கே வராகாக. பகவான் என்ன சொல்கிறாருன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. பகவத் பாதால் எந்த அர்த்தத்தை சொல்கிறாரோ, சொல்லி முடிக்கிறாரோ, அந்த அர்த்தத்தையே நீங்கள் ஒத்துக்கணும்னு சொல்கிறார். அவரே சொல்கிறார். நாம் ஏதோ கௌதுகத்துக்காக சொல்கிறோம், அவ்வளோதான். அது நீங்கள் கவனிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கார். அவரே சொல்லியிருக்கார். ஒன்றும் தெரியாமல் பண்ணுறதில்ல, ஒரு கௌதுகத்துக்காக சொல்கிறார், அவ்வளோதான். அப்போது அந்த அர்த்தத்தை ஒன்றும் ஒத்துக்காமல் சர்வ கர்ம சந்நியாசா அത്ര விதீயதேன்னு சொல்லியிருக்கார். இப்போ 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். இந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்தோட பொருத்தமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் இல்லையா? முதல் பாருங்கோ, சில பேர் கேட்பான், சர்வகர்ம சந்நியாசா அത്ര விதீயதேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அர்ஜுனனுக்கு அது அதிகாரம் இல்லையேன்னு. அர்ஜுனனுக்கு சர்வகர்ம சந்நியாசத்தில் அதிகாரம் இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ அர்ஜுனனை பார்த்துட்டு இது சொல்ல முடியுமா கேட்டால்,
என்னப்பா அர்ஜுனனுக்கு அதிகாரம் இருக்கிறது மட்டும்தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கா? அர்ஜுனன் அப்படின்னா கீதா வாக்கியங்களுக்கு ஏகப்பட்ட வாக்கியங்களுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இது ஒரு சாஸ்திரம், அத்தியாத்ம சாஸ்திரம். அர்ஜுனம் நிமித்தீகிருத்திய உபதேசம், அவ்வளோதான். அர்ஜுனன் நிமித்தீகிருத்திய உபதேசமாக இருந்தாலும் அந்த நிமித்தம் தானே அர்ஜுனன். அந்த நிமித்தத்துக்கு ஒட்டாது இன்னொருத்தருக்கு தான் சரியாக வரும். அது முடியுமான்னு கேட்டால் முடியும், அப்படி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அர்ஜுனனே ஒரு 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 ஸ்ரோதாவாக வச்சுண்டு சாஸ்திரத்தினுடைய பரம தாத்பரியம் என்ன, எந்த விஷயத்தில் இருக்கோ அந்த விஷயத்தை சொல்லி சாஸ்திரத்தை முடிக்கிறது, அவ்வளோதான். அர்ஜுனனும் கதையும் மகாபாரத யுத்தமும் இது எல்லாமே ஒரு ஆக்கியாயிகா, அவ்வளோதான். இது ஒரு கீதா சாஸ்திரத்தை அதில் மகாபாரதத்திலிருந்து வெளியில் எடுத்து நம்ம ஒரு சுதந்திரமாக படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறதுனால் இதெல்லாம் ஒரு ஆக்கியாயிகை, அவ்வளோதான். இப்போ கட்டோபனிஷத்தில் ஆரம்பத்தில் ஒரு ஆக்கியாயிகை வருது இல்லையா, அது ஒரு கதை. அதை சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 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 இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு கதை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு ஸ்தானம் இல்லை. அந்த மாதிரி அந்த கதையும் அதில் கதாபாத்திரங்களும் எல்லாமே அங்கேயே வச்சுக்கணும். அர்ஜுனம் நிமித்தீகிருத்திய உபதேசம் தானே சொல்லி ஆகணும். நிமித்த மாத்திரம் பவா சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போது கடைசியில் என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்தை அர்ஜுனனே முன்னாடி வச்சுட்டு இந்த சாஸ்திரார்த்தத்தை சொல்லி உபசம்ஹாரம் பண்ணுறார். இந்த சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் இதுதான், அது எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நமக்கு ஒரு குரு வேதாந்த உபதேசம் பண்ணும் பொழுது நம்ம கர்மாதிகாரியாக இருந்தாலும் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தத்துவம் என்னன்னு சொல்ல வேண்டாமா? நமக்கு வைராக்கியம் இல்லை வேண்டாம், இருந்தாலும் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் இப்படி தான் சொல்ல வேண்டாமா? ஏன் எனக்கிட்ட சொல்கிறார், எனக்கு அது அதிகாரம் இல்லையே. உனக்கு அதிகாரம் இல்லைன்னா அதிகாரம் எப்போ வர்றதோ அப்போ பார்த்துக்கோ, அவ்வளோதான். சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் இதுதான் சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா எத்தனையோ விஷயங்கள் கீதையில் இப்போது ஷஷ்டாத்தியாயத்தில் என்ன சொல்கிறது, அஷ்டாங்க யோகத்தை சொல்கிறார். அஷ்டாங்க யோகம் தியானம், தத்திர ஆசனம், பிராணாயாமம், அது பண்ண வேண்டிய சந்தர்ப்பமாக அந்த யுத்தம் ஒன்றுமே இல்லையே. அது ஒன்றும் அந்த அங்கே ஒட்டாது அது. அதனால் அர்ஜுனம் நிமித்தீகிருத்திய உபதேசகான்னு சொன்னால் அது எல்லாமே சரியாக போயிடுது. அதனால சர்வகர்ம சந்நியாச ஏவ அത്ര விதீயதேன்னு சொல்லி ஆகும். ஸ்லோகம் எப்படி இருக்கு? சர்வ தர்மான் பரித்யஜ்யா, அது நமக்கு அனுகூலமாக இருக்குது இல்லையா? தர்ம இத்தேது அதர்மஸ்யாபி உபலக்ஷணம் வாஸ்தவம். ஏன்னா ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அதர்மத்தை விடணும்ன்றது புதுசான அத்தியாத்ம சாஸ்திரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அது ஏற்கனவே தர்மசாஸ்திரத்தினுடைய விஷயம். அது ஆச்சு. பாக்கி என்ன இருக்கு? நமக்கு ஆத்தியந்திகமான சோக நிவர்த்தி வரணும்னால் அதுக்கு தர்மம் இல்லாமல் முடியாது. தர்மங்களே கடைபிடிச்சுட்டு தான் முடியும். கர்த்திருவாத்தியாசத்தோடு இருந்துட்டு ஏதோ தர்மங்களை கர்மாக்களை பண்ணிட்டு தான் ஆகணும் என்ற ஒரு புத்தி இருக்கு இல்லையா? அந்த புத்தியே கெடுத்துறதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே போகணும். அதுக்கு தான் சர்வ தர்மான் பரித்யஜ்யா. அப்போ அத்தியாத்ம சாஸ்திரத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான், தர்ம பரித்தியாக. அதுக்கு மேலே தர்மத்தையும் விட்டுண்டு சொல்கிறது அதுக்கு மேலே இருக்கிற விஷயம். அது தாத்பரியார்த்தமாக சொல்லும் பொழுது என்ன வரும்? சர்வகர்ம சந்நியாசகான்னு வரும். சர்வகர்ம சந்நியாச, எல்லா கர்மாக்களையும் விட்டுண்டு மாம் ஏகம் சரணம் விரஜான்னு வரும். அங்கேயே ஒரு கேள்வி, எல்லா கர்மாக்களையும் எப்படி விட்டுண்டு எப்படி நிற்க முடியும்? நஹி கஷ்டித் க்ஷணம் அப்படி ஜாத்து திஷ்டத்யா கர்மகிருத, ஒன்றுமே பண்ணாமல் நிற்கவே முடியாதுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன சமாதானம்? இங்கே சரீரத்தில் சேஷ்டை இருக்கக்கூடாதுன்னு அந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. சரீரத்தில் கர்மானால் அந்த வைசேஷிக சாஸ்திரம் படித்தவாள் குணா கர்மா, அந்த கர்மா இல்லை. சலனாத்மகம் கர்மான்னு தர்க்க சங்கிரகத்தில் படிக்கிற கர்மா இல்லை. இது இங்கே சாஸ்திரத்தில் விகிதமான கர்மாக்களை பற்றி சொல்கிறது. அப்போ சரீரம் அப்படியே நிச்சேஷ்டமாக வைக்கிறது அது தப்பு தான் சொல்லியிருக்கு. என்ன? மித்யாச்சாரஸ்த உச்சதே கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்த உச்சதே. அது எங்கேயும் சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை. அப்போ இங்கே சர்வ கர்ம சந்நியாசத்துக்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சர்வ கர்ம சந்நியாசம்னால் கர்த்திருவ அத்தியாச தியாகம், அதுதான் அர்த்தம். நான் கர்த்தா என்ற ஒரு எண்ணம், இது லௌகிகமாக பார்த்தா ஒரு சரியான எண்ணம். இது இல்லாமல் முடியாது, லோக விவகாரம் முடியாது. ஆனால் லோக விவகாரத்தையும் தாண்டி மேலே போகிறவா அவளை பொறுத்த வரைக்கும் தானே இந்த உபதேசம் சரியாக போகிறது. கர்த்திருவாத்தியாசம், கர்த்திருவம் என்ற எண்ணம்
ஆத்மாவில் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் கர்த்திருவத்தோடும் போக்திருத்துவம் இப்பேற்பட்ட எண்ணங்களோடு சேர்ந்தது கிடையாது என்ற சாஸ்திரியமான நிச்சயத்தை உள்ளுக்குள்ளே சரியாக வாங்கிண்டுன்னு அர்த்தம். அது வாங்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறது, சர்வ கர்ம பரித்தியாகம்னு சொல்கிறது, சந்தேகம் இல்லை. அப்படி சர்வ கர்ம சந்நியாசத்தை சர்வ கர்மாக்களையும் விட்டுட்டுனா கர்த்திருவ அத்தியாசமே இல்லாமல் இருக்கிறது தான் அர்த்தம். இது கடைசியில் வரக்கூடிய தத்துவஞானத்தினால தான் வரும், இல்லைன்னா முடியாது. தத்துவஞானம் இல்லாமல் இது முடியவே முடியாது. தத்துவஞானம் ரெண்டு விதம் சொல்லலாம். ஒன்று நம்ம கிரந்தத்தை படிச்சுட்டு சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயத்தை புரிஞ்சுண்டு சாஸ்திரம் படிக்கிறவாளுக்கு வரக்கூடிய பரோட்சமான தத்துவஞானம். இது கிரந்தத்தினுடைய அபிப்பிராயம் இப்படி தான், வேதம் பிரமாணம்தான், வேதத்தில் சொல்கிறது அவாஸ்தவம் இல்லை, இது பிரமாணம் நினைக்கிறவருக்கு ஆத்மஸ்வரூபம் சுத்தமாக தான் இருக்குது, அதில் கர்த்திருவாத்தியாசம் கிடையாது, அது பரமார்த்தம் இல்லை என்ற ஒரு நிர்ணயம் ஏற்படுறது இல்லையா? இல்லையே சொல்ல முடியாது. அந்த நிர்ணயம் பரோட்சமான ஒரு நிர்ணயம். இந்த நிர்ணயத்துக்கு அப்புறம் நிதித்தியாசனாதிகள் பண்ணி விபரீத வாசனை இல்லாமல் போச்சுன்னா அதுக்கப்புறம் சத்துவ சாட்சா்காரம் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு சந்நியாசத்தை தான் இங்கே சர்வ கர்ம சந்நியாசம். அப்போ தான் அத்தியாசம் பூர்ணமாக போகும், இல்லைன்னா போகாது. நான் கர்த்தா எண்ணமே இல்லாமல் பேசவே முடியாது. இங்கே உட்காந்து பேசணும்னால் நான் பேசின்னு இருக்கேன் யோசிக்கவே முடியாதுன்னா பேச முடியுமா? முடியாது. ஜீவன் முக்தன் எப்படி பேசுறதுன்னா அப்புறம் அது ஒரு தடவை பிரம்ம சாட்சா்காரம் வந்ததுக்கப்புறம் ஸ்திதி வேறு, அது வேறு. அப்போ சாதாரணமாக சர்வ கர்ம பரித்தியாகம் என்றது கர்த்திருவாத்தியாச தியாகம்னு அர்த்தம் பண்ணணும். அப்போ சர்வதர்மான் பரித்தியா கர்த்திருவாத்தியாசத்தை விட்டுண்டுன்னு அர்த்தம் வந்துடுத்து. மாம் ஏகம் சரணம் விரஜா. இங்கே சாதாரணமாக அர்த்தம் பார்த்தா என்னையே ஸ்ரீகிருஷ்ணனே சரணாகதி பண்ணுன்னு தோன்றது. அப்படியே அர்த்தம் வச்சுக்கலாமே. ஆனால் நம்மளுடைய தாத்பரிய அர்த்தத்தை மாற்றுறது. பகவத்பாதால் என்ன அந்த பதத்துக்கு அர்த்தம் பண்ணும்பொழுது அப்படியே மாற்றுறதில்லை, தாத்பரிய அர்த்தத்தை வேறு விதமாக தாத்பரியத்தை புரிஞ்சுண்டு நம்மளுடைய சொல்ல வேண்டிய அர்த்தத்துக்கு கொண்டு வர்றார். அதுதான் அவருடைய கௌசலம். மற்றவா சில பேர் என்ன பண்ணுவான், அந்த பதத்துக்கு அப்படி லட்சணம் போட்டு அது இதுக்கு அப்படி அர்த்தம், இதுக்கு அப்படி அர்த்தம், அது தப்பு. இங்கே என்ன சரணம் ரஜான்னு இருக்கு, அவ்வளோதானே. சரணாகதின்ற வார்த்தைக்கு ஒன்றும் நமக்கு விரோதம் இல்லை, சரணாகதியே பண்ணுங்கோ. ஆனால் சரணாகதி பலவிதமாக இருக்குது, அதுதான் விசேஷம். சரணாகதி என்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விதம் இல்லை, பல விதமாக இருக்குது என்றது சதுர்விதா பஜந்தே மா என்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஞானீது ஆத்மைவ மே மதம். பக்தி ஒன்றும் விட போகிறதில்லை, பக்தி பலவிதமாக இருக்குது இல்லையா? ஞானியுடைய பக்தின்னா என்ன சொல்கிறப்பட்டிருக்கு, அது ஆத்மஸ்வரூபத்தை அடையிறது, அதுதான் பக்தி. அது அந்த அந்த அனுபவத்தையும் பக்தின்னு வச்சுட்டுருக்கு. பக்தி என்ற வார்த்தையோட ஒன்றும் விரோதம் இல்லை, அது நம்ம சொல்லலை, பகவானே சொல்கிறார் இல்லையா? ஞானி து ஆத்மைவ மே மதம் சாத்வ அஸ்மின் பரம பிரேம ரூபான்னு பக்தியோட லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்மின் பரம பிரேமம்னா என்ன அர்த்தம்? நிருபாதிகமான பிரேமைன்னு அர்த்தம். நிருபாதிகமான பிரேமை எங்கே வரும்? ஆத்மஸ்வரூபத்தை தவிர்த்து வேறு எங்கேயும் நிருபாதிகமான பிரேமை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஸ்ருதியே சொல்கிறது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு. அப்போ பகவானிடத்தில் நிருபாதிகமான பிரேமை யாருக்கு வரும்னு கேட்டால், என்னால் இப்போ பேத புத்தியோடு இருக்கேன், இருந்தாலும் இந்த பக்தியினால் அடைய வேண்டிய ஸ்வரூபந்தான் இதுன்னு நினைக்கிறவனுக்கு தான் வரும், அது இல்லைன்னா வராது. இப்போ நான் பண்ணுற பக்தியினால் அடைய வேண்டிய ஸ்வரூபந்தான் இது என்ற, என்னுடைய ஸ்வரூபந்தான் இது என்ற ஒரு பாவம் எப்போ வருதோ அப்போ தான் இந்த பரம பிரேம ரூபமான பக்தி வரும், அதுக்கு முன்னாடி வரவே வராது. ஏனால் ஆத்மன்யேவ பரம பிரேமா, அதனால தான் ஆத்மைவமே பிரியா அத்தியந்தம் பிரியா. அப்போ ஞானீது அத்தியந்தம் பிரியான்னு பகவான் ஏன் சொல்கிறார்? ஆத்மைவ மே மதம். ஹேது அவரே கொடுக்குறார், பகவானே ஹேது காமிக்கிறார். ஆத்மைவா, அதனால் ஏன் ஞானிக்கு மேலே அவ்வளவு பிரியம்? என்ன காரணம்? அவ்வளவு பிரியமாக இருக்கேன் எனக்கு ஞானி மேலே அவ்வளவு பிரியம். ஏன் சொல்கிறாருக்கா? ஞானி து ஆத்மைவா, ஆத்மாவு மேலே தானே பிரீத்தி வரும். நிருபாதிகமான பிரேமை எங்கே வரும்? ஆத்மாவு மேலே தான் வரும். ஞானி து ஆத்மையுமான்னு சொல்லி ஞானி அத்தியந்தம் பிரியான்னு சொல்கிறது என்ன தெரியுறது? இந்த சாஸ்திரார்த்தம் அப்படியே வருது. அதனால் மாம் ஏகம் சரணம் ரஜா, இதுவும் இந்த அகமேவ இது ஐக்கிய புத்தியா சரணம் ரஜா. பாஷ்யக்காரர் சரணம் ரஜ மாம் ஏகம் சர்வாத்மானம் சமம் சர்வபூதஸ்தம் ஈஸ்வரம் அச்சுதம்
அகமேவ இத்தியேவம் சரணம் விரஜா. சரணம் விரஜா ஒன்றும் மாற்றலை பாருங்க. சரணம் விரஜா என்ற அர்த்தத்துக்கு வேறு அர்த்தம் சொல்லலை. சரணம் விரஜா, சரணம் விரஜா தான். இது நிதித்தியாசன சந்தர்ப்பத்தில் ஆத்மேத்யேவது உபகச்சந்தி கிராஹயந்திச்சா. சூத்திரக்காரரே சொல்கிறார், ஆத்மேத்யேவ உபகச்சந்தி கிராஹயந்திச்சா தத்துவமசி இது ஸ்ருதிரேவ கிராஹயத்தின்னு சொல்கிறார் சூத்திரக்காரர். சாட்சாத்காரத்துக்கு காரணமாக நிதித்தியாசனத்தை சொல்லும் பொழுது ஆத்மேத்யேவ உபகச்சந்தி. அது ஒன்றும் சூத்திரக்காரர் சொல்லாத விஷயம் இல்லை, ஸ்ருதியில் இல்லாத விஷயம் இல்லை. அதனால சரணம் விரஜான்னு அப்படியே வச்சிருக்கு, அர்த்தம் மாற்றலை. அதனால் அகமேவா இத்தியேவம் சரணம் விரஜான்னு. ஏகம் ஏகத்வேன நமக்கு அனுகூலமாக இருக்கு அந்த பதம். மாம் ஏகம் ஏகத்வேன சரணம் விரஜா. பின்னம் இதுனா அந்யா கஷ்டன பகவான் மாம் அனுகிருநாதி அப்படி இல்லை. மாம் ஏகம் சரணம் விரஜா, அந்த அர்த்தம் நமக்கு அனுகூலமாக இருக்கு. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, அங்கே தான் கொஞ்சம் ஆலங்காரிக உக்தி மாதிரி இருக்கும். ஏன்னா அகம் அகம் துவாம் மோக்ஷயிஷ்யாமி சொல்லும் பொழுது அந்த பகவானிடத்தில் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு மாதிரி தெரிகிறது. இப்படி பண்ணுறவனை உத்தாரம் பண்ணுறதுக்கு பகவான் ஏதோ பண்ண வேண்டியதாக இருக்குது, அது நான் பண்ணுறேன், நீ கவலைப்பட வேண்டாம், நான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அங்கே தான் நமக்கு கொஞ்சம் ஆலங்காரிக உக்தி மாதிரி வச்சுக்கணும். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, அது தாத்பரியார்த்தம் என்ன? இப்படி யார் சரணத்தை அடையிறானோ அவனுக்கு அந்த சோக நிவர்த்தி என்றது கிடைக்கும். அது பகவான் என்ன சொல்கிறது, இது நான் என்ன சொல்கிறேன், கீதையில் இந்த ஒரு ஸ்டைல் புதுசாக இல்லை. இங்கே நான் என்றது சொல்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்த்தத்திலே கிடையாது. அந்த அர்த்தம் யாராலையும் எடுத்துக்க முடியாது. எந்த ஒரு சம்பிரதாயத்தோடு சேர்ந்தவனுக்கும் அகம் சொன்னால் ஸ்ரீகிருஷ்ணன் அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னால் என்ன அகமேவ ததப்பி ஆசம் இதமப்பி ஆசம் ததப்பி ஆசம் சொல்கிறது இல்லையா? எத்தனையோ இடத்துல சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு சொல்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒரே வார்த்தை. சாஸ்திர திருஷ்டியாது உபதேசோ வாமதேவது, எல்லாம் சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்துட்டு பகவான் பேசுறது, பிரம்மத்தினுடைய பிரதிநிதி. ஔபனிஷதமான ஆத்ம தத்துவத்தினுடைய அந்த ஆத்ம தத்துவமே பேசுகிறதா இருந்தால் எப்படி பேசுமோ அப்படி பேசுகிற மாதிரி இருக்கு, அவ்வளோதானே? அது ரெண்டு விதமாக சொல்லலாம். அது நிர்குண பிரம்மத்தினுடைய பிரதிநிதியாக சொல்லலாம், சகுண பிரம்மத்தினுடைய பிரதிநிதியாக சொல்லலாம், ஜெகத் காரணமான பரமாத்மாவினுடைய பிரதிநிதியாக இருக்குது. அது அந்தந்த இடத்துல நீங்களே பார்க்க வேண்டியது, அவ்வளோதான். இது சொல்லாமல் எந்த நீங்கள் சகுண பிரம்மவாதத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அகம் சொன்னால் அகம் என்ற வார்த்தைக்கு வாச்சியார்த்தம் ஸ்ரீகிருஷ்ணா தான், அவ்வளோதான். இப்போ வசுதேவ சுதத்துவேன ரூபேன ஜெகத் காரணமாக இருக்க முடியுமா? அது எப்படி இருக்க முடியாது. எங்கேயோ ஏதோ ஒன்று மாற்றணும் இல்லையா? உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பகவானுடைய ஸ்வரூபத்தை அகம்னு சொல்கிறதுன்னு சொல்லணும். உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பகவானுடைய ஸ்வரூபம் அது நிர்குணமோ சகுணமோ அது சாஸ்திர தாத்பரியத்தை வச்சுட்டு நம்ம நிர்ணயம் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். அந்த சாஸ்திரோக்தமான ஆத்ம தத்துவத்தினுடைய பிரதிநிதியாக இருந்துட்டு பகவான் பேசுகிற மாதிரி வச்சுட்டு பார்த்தால் அகம் துவா மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னால் அது பகவான் பண்ணுற ஒரு வியாபாரம் ஒன்றும் கிடையாது. பகவான் பண்ண வேண்டிய வேலை ஒன்றும் அங்கே கிடையவே கிடையாது. இந்த சர்வகர்ம பரித்தியாகம் வந்துருத்துனால், ஆத்ம சாட்சா்காரம் வந்துருத்துனால் மோக்ஷயிஷ்யாமி ஒன்றும் கிடையாது. முக்தையேவ சகா, அது முக்தையேவ சகான்னு சொல்கிற வேண்டிய இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கீதையுடைய ஒரு சைலி அது நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, இந்த சைலி இல்லைன்னு இங்கே சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், எந்த விதமான சம்பிரதாயத்தில் இருந்தாலும் அந்த ஒரு கீதையில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு சைலி இருக்குது. அந்த சைலியை வச்சுட்டு தான் அர்த்தம் சொல்ல முடியும்ன்றது எல்லோரும் ஒத்துக்க வேண்டியதான் இருக்கு. அதனால் இங்கே வித்வத் சந்நியாசம், வித்வத் சந்நியாசியுடைய அவஸ்தையை சொல்கிறது. விவிதிஷா சந்நியாசம் கூட சொல்லலை, விவிதிஷா சந்நியாசம் கூட சொல்லலை. ஏன்னா விவிதிஷா சந்நியாசம் சொல்லப்படுறதா இருந்தால் அகம் துவா மோக்ஷயிஷ்யாமினா சரியாக வரும். ஏனால் விவிதிஷா சந்நியாசம் பண்ணுறவன் இன்னும் ஞானத்தை அடையலை, அவனுக்காக அனுகிரகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பகவானுடைய அனுகிரகம் தேவைப்படுறது அவனுக்கு. அவன் சந்நியாசத்தை வாங்கிட்டு அவிச்சின்னமாக சிரவண மனன நித்தியாசனங்கள் பண்ணுறவன் பகவத் அர்ப்பண புத்தியாக பண்ணுறதா இருந்தால் பகவானுடைய அனுகிரகம் மூலமாக கிடைக்க வேண்டியதை ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம்.
அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சரியாக வரும். ஆனால் சர்வ தர்மான் பரித்தியஜ்யா சரியாக வராது. சர்வ கர்ம பரித்தியாகம் என்றதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்திருவாத்தியாசம் பரித்தியஜ்யா. அந்த கர்த்திருவாத்தியாசம் அப்படியே பரித்தியாகம் பண்ண முடியாது. இனிமேல் கர்த்திருவாத்தியாசம் வச்சுக்க வேண்டாம் அப்படி ஒரு நிர்ணயமோ அது சொல்ல முடியாது. கர்த்திருதந்திரம் இல்லை அது. கர்த்திருவா இந்த வஸ்துவே பரித்தியாகம் பண்ணுற மாதிரி இது கர்த்திருதந்திரம். இந்த புஸ்தகம் இனிமேல் வேண்டாம் விடலாம், அது கர்த்திருதந்திரம். கர்த்திருவ அத்தியாசத்தை பரித்தியாகம் பண்ணுறது பரித்தியாகம்னு வார்த்தை இருக்குது, அவ்வளோதான். அது நம்மளுடைய இச்சையினால் பண்ண முடிகிற ஒரு விஷயம் இல்லை. அது அதில் கர்த்திருதந்திரம் இல்லை. அது கர்த்திருவ அத்தியாசம் விடுறது ஒரு கிரியை கிடையாது, அது போகிறது, அவ்வளோதான். அதனால் அந்த ஞானியுடைய ஸ்திதியில் இருந்துட்டு சோக நிவர்த்தியை அடையிற அந்த சந்தர்ப்பத்தை வச்சுட்டு அந்த காரியகாரண பாவம், அந்த காரியகாரண பாவத்தை உபதேசம் பண்ணுறது அர்ஜுனனை நிமித்தமாக வச்சுட்டு பரமமான சாஸ்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணிட்டு பகவான் கீதா சாஸ்திர உபதேசத்தை முடிக்கிறார். அதனால் மற்ற அர்த்தங்கள் சொல்லலாமான்னு கேட்டால் யதாசுதார்த்தம் விட்டு தான் ஆகணும். மற்ற சில அர்த்தங்கள் சொல்லலாம், சொல்கிறதுக்கு ஒன்றும் தப்பில்லை. ஆனால் உபசம்ஹார பிரகரணத்தில் அந்த அர்த்தம் சொல்கிறதோட முக்கியமான சாஸ்திரார்த்தம், சாஸ்திரத்தினுடைய பரமதாத்பரிய விஷயபூதமான அர்த்தத்தை சொல்லி சாஸ்திரோபதேசம் முடிக்கிறதுல பெரிய ஒரு ஔச்சித்யம் இருக்குதுன்னு வச்சுட்டு பகவத்பாதால் இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கார் என்றது. இது ஒரு வாக்கியார்த்த விசாரம் மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியுறதோ இல்லையோ, இப்படி தான் சாஸ்திர நிரூபணம் இப்படி தான் வரும்னு நீங்கள் கிரகிச்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் கிரகிக்கிறதா இருந்தால் அதோட நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ். ஸ்ரீ குருभ्यो நம. ஓம் தத்சத்.